வணக்கம். வணக்கம் சார். மீண்டும் எங்களுடைய ஐயமிட்டனுடைய மாதாந்த மீளாய்வு கூட்டமைப்பு கடந்த 3 வருடங்களாக 2 வாரங்களுக்கான மீளாய்வு கூட்டத்தை நாங்கள் இனி எங்களுடைய வளர்ச்சியின் ஒரு கட்டமாக ஒரு மாதாந்த மீளாய்வு கூட்டமாக மாற்றியிருந்த நாங்கள் அதன்படி இன்றைய மாதாந்த கூட்டம் 131 32வது வாரங்களுக்கானது. இந்த மீளாய்வு கூட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பான அதிபர்களுக்கும் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் இந்த இடத்துல முதல் கண் என்னுடைய இதயபூர்வமான காலை வணக்கம். மேலும் இந்த உங்களுடைய அர்ப்பணிப்புகளை தொடர்ந்து நீங்கள் எங்களுக்கு செய்வதை இட்டு நாங்கள் மிகவும் உங்களிடம் மிகவும் அன்பாகவும் உண்மையில வாழ்த்துகிறோம். இந்த எங்களுடைய அந்த தொடர்ச்சியான இந்த வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானது. இன்று நாங்கள் பல விடயங்களை எண்ணி பெருமைப்படலாம். முதலாவது நாங்கள் 3 ஆண்டுகளை நிறைவாக ஐயமுற்றின் செயல்பாடுகளில் வெற்றியை சாதித்தது மட்டுமல்ல, பல பாடசாலைகள், பல மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், பெற்றோர்கள், கல்வி சார் அமைப்புகள், கல்வி சார் உத்தியோகத்தர்கள் அனைவரையும் இணைத்திருக்கிறோம். இதற்கு மேலால எங்களால் எத்தனையோ பெற்றோருடைய வாழ்க்கையில மாணவர்களுக்கு உணவை கொடுப்பதன் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் அன்றாட வாழ்வாதார பிரச்சனைகளில் கூட எங்களால் சிறியோரு பங்களிக்க செய்யக்கூடிய இருந்தது. இந்த ஒரு விதமான ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிறைவான இந்த நாளில் முக்கியமான பங்காளிகள் நீங்கள், இந்த அனைத்து ஸ்கூல் அதிபர்களும் ஆசிரியர்களும் இந்த பாடசாலை பெற்றோர்களும் மாணவர்கள். இந்த பங்களிப்புக்கு முக்கியமாக உங்களுடைய பங்களிப்புக்கு நாங்கள் மிகவும் ஐயமுற்றின் குடும்பம் சார்பாக தலை தாழ்த்தி வணங்குகிறோம். இதுல என்னுடைய சக தோழனா இருக்கின்ற ரூபன் உடைய பங்களிப்பு மிகவும் அளப்பெரியது. உங்களுக்கு தெரியும், இந்த அமைப்பை நாங்கள் பலர் இணைந்து நடத்துவதில்லை, மிகவும் சொற்ப எண்ணிக்கையில் உள்ளவர்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலே முக்கியமாக நேரடியாக உங்களுடைய செயல்பாடுகளை பாடசாலையில் உணவு கொடுக்கின்ற உணவு சம்பந்தமான சகல ஐயமுற்றினுடைய உணவு திட்டத்தை நேரடியாக ரூபன் உங்களுடன் தொடர்பு கொண்டு 24 மணி நேரம் அதை மானிட்டர் பண்ணி மிகவும் சிறப்பாகவும் இணைத்து நடத்துவதற்கு முதலில் அவருக்கும் நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மேலும் உங்களுடைய இறுதியான நோக்கம் உணவு மட்டுமல்ல, மாணவர்களுடைய வளர்ச்சி, பாடசாலையினுடைய வளர்ச்சி, அந்த கிராமத்தினுடைய வளர்ச்சி, சிறந்த சமூகத்தை உருவாக்குவது. அந்த சிறந்த சமூகம் என்பது கை கொடுக்கின்ற சமூகம், கையேந்துகின்ற சமூகம் அல்ல, கை கொடுக்கின்ற சமூகத்தை மாணவ பருவத்தில் இருந்தே உருவாக்குவது. அந்த விதத்தில் எங்களோடு பயணித்த அனைவருக்கு மீண்டும் நன்றிகளும் வாழ்த்துகளும். இன்று நாங்கள், உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வாரங்கள்ல பட்டவத்த, சின்னவத்த, அதாவது கிழக்கு மாநிலத்தில் ஒரு பாடசாலை, மலையகத்தில் ஒரு பாடசாலை, மற்றது வன்னியில ஒரு பாடசாலை, பூம்புகார் போன்ற, அதை விட முள்ளிப்பொத்தானை திருவோணமலையில் ஒரு பாடசாலை போன்ற மிகவும் கடினமான பிரதேசங்கள் உள்ள பாடசாலைகளையும் உள்வாங்கி இருக்கின்றோம். அவர்களுடைய உணவு திட்டத்திலும் அவர்கள் எங்களுடன் இணைந்து நடந்து கொண்டிருக்கிறார். இன்று இணைந்துள்ள அனைத்து அதிபர்களுக்கும் ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் தொடர்ந்து சொல்வது, உங்களுடைய நலனில் நாங்கள் அக்கறை உள்ளவர்கள். உங்களுடைய வளர்ச்சியில் தான் எங்களுடைய அக்கறைகள் கூடுதலாக இருக்கின்றது. எங்களுக்கு என்ற ஒரு வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்து உங்களிடம் நாங்கள் வரவில்லை. முக்கியமாக அதிபர்களுடைய நலன் முக்கியம் எங்களுக்கு. அவர்களுடைய வளர்ச்சியில், அவர்களுடைய பாடசாலை, அவர்களை சுற்றி இருக்கிற சமூகம், என அவர்கள்தான் ஒரு பாடசாலையின் ஆணிவேர்கள். அந்த ஆணிவேராக இருக்கின்ற அதிபர்களை நாங்கள் மதிக்கின்றோம். அவர்களுடைய வளர்ச்சியில் எந்தவித தடையும் இல்லாதவாறு எங்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டியது முதலாவது. அதற்குரிய கட்டுக்கோப்பான சில கட்டுப்பாடுகளை நாங்கள் மிகவும் கடினமாகத்தான் அதை செய்கின்றோம். ஏனென்றால் உங்களுடைய பிற்கால வளர்ச்சி எங்களுக்கு முக்கியமானது.
அது மட்டுமில்லை, இதன் மூலமாக நீங்கள் நிறைவாக இருக்கும்போது உங்களுடைய அதிபர் உடைய வளர்ச்சி மூலமாக ஆசிரியர்களுடைய பங்கு, ஆசிரியர்கள் மூலமாக பெற்றோர்கள், மாணவர்கள், இந்த ஒரு ஒரு இந்த விதமான ஒரு சங்கிலி போன்ற ஒரு அமைப்பைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக மிகவும் கவனமாக ஆழ அகல நாங்கள் கால் வைக்கவில்லை. எங்களால் இயன்ற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வளர்ச்சியிலே உங்களை பங்களிக்க வைக்கின்றோம். எனவே இன்று நாங்கள் 4வது வருடத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். ஐயமற்ற இன்று இல்லை, 4ஆம் தேதி, ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம், போன வள்ளியிலிருந்து. இப்போ உண்மையில எங்களுடைய செயல்பாடுகள் 4வது வருடத்தை நோக்கி பயணிக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும், நிறைவான 3 வருடங்களாக நினைவாக இந்த மாதம், அதாவது ஜூலை மாதத்தை நாங்கள் ஐயமுற்றின் வாரம் கொண்டாடுவதற்குரிய மாதமாக பிரகடனம் செய்ய விரும்புகின்றோம். அதாவது எங்களுடன் பயணிக்கின்ற பாடசாலைகள் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வாரத்தை தெரிவு செய்து, இந்த நாளுகிழமையில ஒரு வாரத்தை தெரிவு செய்யலாம். தெரிவு செய்து அந்த வாரத்தை ஐயமுற்றின் வாரமாக இந்த வாரம் உங்களுடைய அசம்பிளியில நீங்கள் இந்த வாரம் ஐயமுற்றின் வாரம் என்று அனௌன்ஸ் பண்ணி ஒரு பேனரை வழியில போட்டிங்கண்டா இது ஐயமுற்றின் வாரம், அதுக்கு பக்கத்துல ஐயமுற்றின் பாத்திரத்தை வைத்தீர்களா இருந்தால் வந்து போற விசிட்டர்ஸுக்கு, வந்து போற பெற்றோருக்கு, வந்து உங்களிடம் வந்து போகின்ற சமூகத்தினருக்கு இந்த ஐயமுற்றினை பற்றின ஒரு அவேர்னஸை நீங்கள் கொடுப்பீர்கள். மற்றது இந்த ஐயமுற்றின் வாரத்தின் ஊடாக மாணவர்களுடைய மனதில் எவ்வாறான தாக்கத்தை இது ஏற்படுத்தி இருக்கிறது, மாணவருடைய வளர்ச்சியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இதற்கு மேலாக ஆசிரியர் மாணவர்களுடைய தொடர்பாடல் எப்படி இருக்கின்றது, இதன் மூலமாக சமூகம், பாடசாலை, மாணவர்கள் என்கின்ற அந்த தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது, இது போன்ற ஒரு ஒரு அவேர்னஸை, அதாவது விழிப்புணர்வை வாரமாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். கடந்த வருடம் நாங்கள் இதை வெற்றிகரமாக கொண்டாடி இருந்தோம். இந்த வருடம் நாங்கள் இந்த வாரங்களை, அது நீங்களே செலக்ட் பண்ணலாம். இதற்குரிய உண்மையான சொற்றாடலோ அல்லது உண்மையான கருத்து எங்களுக்கு தேவை கை கொடுக்கும் சமூகத்தினை உருவாக்குகின்றோம். அதிலேயும் நாளைய தலைவர்களை நாங்கள் இன்று பதப்படுத்தி உருவாக்குகின்றோம். அந்த எண்ண கருப்பொருள் வரத்தக்கதாக நீங்களாகவே உங்களுடைய தலையங்கங்களை தெரிவு செய்யலாம். ஆனா அந்த ஐயமுற்றின் வாரம் என்பது பெற்றோருக்கும் சமூகத்துக்கும் பாடசாலையில் இருக்கிற அனைவருக்குமான ஒரு அவேர்னஸ் வாரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு உங்களை பாதிக்காதவாறு அந்த வாரத்தை நீங்களே தெரிவு செய்து மாணவர்களுடைய பங்களிப்புகளுக்கு சிறிய பங்களிப்போ பெரிய பங்களிப்போ அந்த பங்களிப்பை நாங்கள் வரவேற்கிறோம். அவர்களை நீங்கள் உரிய முறையில் அசம்பிளியிலேயோ அல்லது ஏதோ ஒரு உரிய முறையில் வகுப்பறைகளிலோ அவர்களை கௌரவிக்க வேண்டும். அந்த கௌரவிப்பின் மூலமாக அந்த மாணவருடைய மனதில் ஒரு தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. ஆகவே இந்த ஜூலை மாதம் நாங்கள் ஐயமுற்றினுடைய ஒரு வாரத்தை செலிப்ரேட் பண்ணுவதற்கான மாதமாக எடுப்போம். அப்ப அதை பற்றிய நிகழ்வுகளை பற்றி நீங்கள் நேரடியாக உங்களுடைய பாடசாலையில் ஆசிரியருடன் நீங்களே கதைத்து மாணவர்களுக்கு இந்த செயல்பாடுகளை சொல்லி நீங்கள் இந்த மாத முடிவில் ஏதோ ஒரு அசம்பிளியில நீங்க அதில் ரெக்கக்னைஸ் பண்ணலாம். போன வருடம் போல் நான் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நான் வருவேன், ஆவணி மாதம் வருவேன். ஏழுமான பாடசாலைகளுக்கு நான் விஜயம் செய்வேன். உண்மையில நான் விஜயம் செய்வது பாடசாலைகளில் விழா வைப்பதற்காக இல்லை, உங்களை ஊக்குவிப்பதற்காக. ஆகவே எந்த விதமான மாலை வரவேற்போட தேவையில்லை. நான் சகல பாடசாலைக்கும் வர விரும்புகின்றேன். உங்களை நேரடியாக மீட் பண்ணி மாணவர்களை கௌரவிக்க விரும்புகின்றோம். ஆகவே உங்களுடைய அசம்பிளி நேரங்களில் நான் வந்தால் அந்த மாணவர்களுடைய நான் நேரடியாக கண்டு கதைக்கலாம். அதை விட பெற்றோருடன் கதைக்க விரும்புகின்றோம். ஏதாவது உங்களால அந்த ஒரு நாள் நீங்கள் எடுக்கின்ற நாள் உங்களுக்கு சவுதியா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் நானும் அதை 7 மணி நேரம் அதில் உங்களுடைய பெற்றோரோடும் மாணவருடன் கதைக்க விரும்புகின்றோம். இனி அடுத்ததாக இந்த 3 பாடசாலை அதிபர்கள், அதாவது முக்கியமாக இறுதியாக இணைந்த பாடசாலை அதிபர்கள் சிட்னவத்த, பட்டவத்த, மற்றது பூம்புகார் அதிபர்களுடைய கருத்துக்களை இறுதி முடிய முதல் நாங்கள் அவருடன் தனிப்பட்ட முறையில் இதுல உங்களுடைய சில அனுபவங்களை சொல்லலாம். அடுத்ததாக எங்களுடைய வழமை போல அறிக்கையில ஒவ்வொரு பாடசாலைகளுடைய
செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் அவருடைய செயல்பாடுகளை பற்றி ரூபன் இப்போ உங்களோட பகிர்ந்து கொள்வார். நன்றி ரூபன், நீங்கள் தொடருங்க. நன்றி முரளி அண்ணன். ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தருணத்தில் இணைஞ்சிருக்கின்றோம். ஐயமுற்றுன் தனது 4வது ஆண்டில் கால் பதிக்கின்றது. 3 ஆண்டுகள் மிகவும் வெற்றிகரமாகவும் ஒரு சவால் நிறைந்த பயணத்துல நாங்கள் பயணிச்சு இன்று 4வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். உண்மையில நான் கடந்து வந்த 3 வருட பயணம் மிகவும் கடினம். அதிலும் முதல் வருடம் மிகவும் கடினமான பயணம். அதுல மிகவும் நிதானமாகவும் உண்மையில இந்த அர்ப்பணிப்போட இந்த வெற்றிக்கான சொந்தக்காரர் நீங்கள் மட்டும்தான். நாங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருந்தோம். பலதரப்பட்ட நிர்வாக அழுத்தங்கள் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் கூட அவற்றுக்கு நீங்கள் முகம் கொடுத்து சரியான முறையில நாங்கள் பயணிச்சிருக்கின்றோம். இன்று 4வது ஆண்டில நாங்கள் தனித்துவமாக வளர்ந்திருக்கின்றோம். ஒரு பாரிய மாற்றத்தை சமூக மட்டத்திலும் பாடசாலை மட்டத்திலும் இது ஏற்படுத்தி இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அதாவது புள்ளிவர அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு உணவுக்கான செலவு 100 ரூபாவுக்கு மேற்பட்ட செலவாக இருந்தது. ஆனா இன்று ஒரு செலவு அந்நிலவா நாங்கள் 10க்கு க்ளோஸ் டு 10க்கு கீழே நாங்கள் 10, 12, 11 அந்த ரேஞ்சில் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனா உணவுடைய தரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, வழங்கப்படுற முறைகள் எண்ணிக்கைகள் பெருகி இருக்கின்றது, பாடசாலைகள் எண்ணிக்கை அதிகரிக்க இருக்கின்றது. பல பாடசாலைகள் சுயமாக தங்களோட தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு உயரிய நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. அதுக்கு மேலதிகமாக பாடசாலைகள் ஒரு 2வது வீடாக என்று மாற்றப்பட்டு கொண்டு சமுதாயமும் பாடசாலையும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சமத்துவமான நிலை. ஆலயங்கள், சமூகம், பெற்றோர், பாடசாலை என்றது ஒரு குடும்பமாக மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் மேலாக எங்களுடைய நிர்வாக செயற்பாடுகள் இன்று வரை சிறப்பாக இருந்ததற்கான உதாரணம், எந்த ஒரு பாடசாலை மீதும் எந்த ஒரு நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படவில்லை. சுகாதார நடைமுறை பிரச்சனைகள் ஏற்படாத வகையில் நாங்கள் இந்த திட்டத்தை மிகவும் நேர்த்தியாக செய்திருக்கிறோம் என்பதிலிட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த பெருமைக்கு நீங்கள் சொந்தக்காரன். மீண்டும் முரளி என்று சொன்ன மாதிரி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நாங்கள் தங்கள் தலைசாய்த்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அமைப்புல நானும் ஒரு சிறு தொண்டனாக பணியாற்ற கிடைச்சது உண்மையில நான் பெரிய ஒரு மகிழ்வாக கருதுகின்றேன். இந்த இடத்துல முரளியான திட்டத்தை முன்னெடுத்து ஒரு தனித்துவம் அதை ஆரம்பிக்கணும்னு ஒரு நாள் கதைச்சு உடனடியாக நாங்கள் செய்வோம்னு சொல்லி ஒரு 2-3 நாளைக்குள்ள நாங்கள் விரைவாக திட்டத்தை ஆரம்பிச்சிருந்தோம். உண்மையில முரளி அண்ணனுடைய ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஆரம்பமும் அவருடைய செயற்பாடுகளும் தான் திட்டத்துக்கு மிகவும் அச்சாணியாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்தும் பலதரப்பட்ட வழியில அமைப்போம். ஏறத்தாழ இந்த குறிக்கப்பட்ட காலத்துக்கு பல மில்லியன் ரூபாய் தொகையை நாங்கள் செலவிட்டு இருக்கின்றோம். 100க்கும் மேற்பட்ட திறன் வகுப்பறைகளை இலங்கை பூரா உருவாக்கி இருக்கின்றோம். பலதரப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதன் ஊடாக பயன்பெற்றிருக்கிறார்கள். பலதரப்பட்ட உறவுகள் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு இதில் இருக்கிற எல்லோரும் ஒரு பாடசாலை ஒரு ஐயமுற்று குடும்பம் என்ற ஒரு குடையின் கீழே நீங்க எவ்வளவு இணைஞ்சிருக்கிறீங்க. இன்றைக்கு வடக்கு கிழக்கு மலையகம் எங்கே இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு இணைவு ஒன்று ஏற்படுகின்றது. நீங்கள் பாடசாலை சுற்றுலா செல்ற காலங்களிலேயோ அதிபர் மீட்டிங்களை சந்திக்கின்ற பொழுதோ உங்களை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இந்த ஐயமுற்று இருக்கின்றது. சில பாடசாலைகளுடைய தனித்துவம் ஐயமுற்றின் ஊடாக என்று குறியிடப்படுகின்றது. அவ்வாறு பலதரப்பட்ட வழிகளில் உங்களோட வெற்றிகளை நீங்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வெற்றி எல்லோருக்கும் உங்களுடைய ஒரு அர்ப்பணிப்பான சேவையும் நிதானமும் நாங்கள் சொல்லுற செயற்பாடு சரியாக உள்வாங்கினான் தான் அடிப்படை. சில நேரங்களில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பாரிய அழுத்தங்கள் கட்டுப்பாடுகள் இறுக்கங்களை போட்டாலும் கூட வெளியிலிருந்து பார்க்கிறவர்கள் சற்று யோசிச்சாலும் ஆனால் நீங்களை சரியாக உள்வாங்கி சரியான முறையில் அமல்படுத்துகின்ற விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் 4வது ஆண்டுக்குள்ள வெற்றிகரமாக போய் கொண்டிருக்கின்றோம். பலதரப்பட்ட திட்டங்கள் நீண்ட காலம் நின்று நிலைக்கிறது குறைவு என்று சொன்னால் ஒழுங்கான திட்டமிடலும் நிர்வாகமும் மீளாயும் இல்லாததான் காரணம். அப்படி இல்லாமல் இந்த உணவு வழங்கல் என்பது ஒரு பாரிய ஒரு பொறுப்பான வேலை. இப்போ ஏனிய ஒரு திறன் வகுப்பறை வழங்குறதோ ஒரு நிகழ்வு நடத்துறதோ ஒரு நிகழ்வோட முடியும். ஆனால் உணவு வழங்கல் என்பது நாங்கள் நாளாந்தம் எதிர்நோக்கின்ற பல்வேறுபட்ட சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், சரியான முறையில பயணிக்க வேண்டும், மற்றவருடைய கருத்துக்களை உள்வாங்க வேண்டும், நிர்வாக செயற்பாடு. உங்களுக்கு உண்மையில பாடசாலைகளில் மேலதிகமான ஒரு வேலை பழு என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் அந்த சுமையை சுகமாக சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அதிலே ஒரு பங்குதாரராக இருந்து பாடசாலைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த வேலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் 4வது ஆண்டில வருகின்ற திங்கட்கிழமை அடியெடுத்து வைக்கின்றோம். வெள்ளிக்கிழமை எங்களுடைய 3வது ஆண்டு நிறைவு செய்து 4வது ஆண்டு ஆரம்பிக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக முரளி என்ன நேரடியாக உங்களோட பாடசாலைகளை 7 மாணவர்கள் தரிசிப்பார். அந்த நிகழ்வுகளை மிக எளிமையான முறை சொன்ன மாதிரி எளிமையான முறையில் நாங்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய உறவினராக விருந்தாளியாக பார்க்க வேண்டாம், உங்களுடைய குடும்பத்தினுடைய உறவாக பாருங்கள். ஒரு உறவாக உங்களோட பாடசாலைகள் உறவாட விரும்புகின்ற மொழியை எங்களை அந்நியப்படுத்த வேண்டாம். நாங்களும் உங்களுடன் சமனாக இருந்து கதைத்து பழகி போவதைத்தான் விரும்புகின்றோம். அதாவது நாங்கள் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றால் நாங்களும் சில மாற்றங்களை எங்கள் ஊடாகத்தான் கொண்டு வர வேணும். அந்த வகையில 4வது ஆண்டு மேலும் மேலும் சிறப்பாக அமைகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு பக்கவாரமாக இருப்போம் என கூறிக்கொண்டு நம்ம வேகமாக சுருக்கமாக இந்த கணக்கறிக்கைக்குள்ள போறோம். அப்ப இன்றைக்கு நாங்க கணக்கு விஷயம் கலைக்க தேவையில்லை. கணக்கறிக்கை தான் இங்க முக்கியம். ஏன்னா எங்களோட வெற்றியை தீர்மானித்ததும் நாங்கள் சரியா பயணிக்கிறோம் என்றதும் இந்த புள்ளி விவரங்கள்.
நாங்கள் எழுந்தமானமா எவ்வளவு கருத்துக்களை சொன்னாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு புள்ளி விவரங்கள் தேவை. அந்த நன்மைகள் இருக்குன்னு தெரியும், ஆனா அதை நாங்கள் அளவுகோலை காட்ட முடியாது. அந்த அளவுகோலை நாங்கள் அளவிடுற முறை தான் இந்த புள்ளி விவரம். அந்த புள்ளி விவரங்கள் ஊடாகத்தான் எங்களோட வளர்ச்சிகளையும் எங்களுடைய சிறப்பான செயற்பாடுகளை நாங்கள் மீளாய்வு செய்து வலை பண்ணிக்கொள்றோம். அந்த அடிப்படையில இந்த காலப்பகுதியில சில புதிய பாடசாலைகள் உள்வாங்கி இருக்கின்றோம். சின்னவத்தையா இருக்கலாம், வெட்டவத்தையா இருக்கலாம், பூம்புகார் பாடசாலை ஏற்கனவே முள்ளிப்பொத்தான இருக்கின்றது. இப்ப புதிய பாடசாலை வந்த பாடசாலையிலும் ஆரம்பத்திலேயே சிறப்பாக செயற்பட்டார்கள். அதான் இங்க இருக்கிற முக்கியம். ஏனைய பாடசாலை ஆரம்பிக்கின்ற பொழுது பெரிய அளவு செலவு கட்டுப்பாடின்மை, நிர்வாக சிக்கல் இருந்தாலும் கூட இந்த 3 பாடசாலையும் ஆரம்பித்த அன்றைய தினத்திலிருந்தே மிகவும் உச்சமாக சிறப்பாக தான். உதாரணமாக சொல்ல போனா அந்த சின்னவத்தை பாடசாலையில் ஒரு உணவுக்கான செலவு ₹3.47. மிகவும் கடினமான சூழ்நிலை பாடசாலை. இவ்வாறு ஆரம்பத்திலே மிகவும் சிறப்பாகத்தான் திட்டத்தை முன்னெடுக்கின்றார்கள். பூம்புகார் அதிபரும் அதே மாதிரி தான் மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பான திட்டத்தை முன்னெடுத்தார். வட்டவத்தையும் மிகுந்த சமூக அர்ப்பணிப்போட அந்த பாடசாலையும் திட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது. அவர்களுக்கும் அது பாராட்டுகள். இந்த அடிப்படையில வழங்கப்பட்ட கணக்கறிக்கைகளின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக இந்த காலப்பகுதியில 15,646 மாணவர்கள், 15,646 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படுறார். நம்பர் ஆஃப் ஃபுட் நாங்கள் 15,646 உணவுகள் இந்த 2 வாரத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு உணவுக்கான சராசரி செலவு ₹11.36 காட்டப்படுகிறது. ஆவரேஜ் கோஸ்ட், அது ஐயமூட்டனுடைய சராசரி மொத்தமான எங்களோட செலவுக்கும் மாணவர் எண்ணிக்கைக்குமான சராசரி ₹11.36. இந்த முறை மிக சிறப்பாக 4வது ஆண்டு சிறப்பாக ஆரம்பிச்சதுக்கான முதலாவது அடிப்படை செலவு ரேஞ்ச். நாங்க என்னத்தை எதிர்பார்த்தோமோ அந்த இலக்கு அடைஞ்சிருக்கிறோம். எங்களோட செலவின் உச்சமான செலவு ₹18.41, குறைஞ்ச செலவு 0. எங்களோட செலவு ரேஞ்ச் 18.41க்கும் 0க்கும் இடையிலான இந்த பாடசாலை செலவு இருக்கு. அது கூடின செலவு ₹18.41, குறைந்த செலவு 0 என்கின்ற பொழுது சமூக பங்களிப்பினூடாக பாடசாலைகள் நிறைவு இருக்கின்றன. அதிலும் நாங்க பெர்சன்டேஜ்ல பார்க்க, அதாவது 20க்கும் 15க்கும் இடையில 30% பாடசாலைகளும், அதாவது 20 என்ற உச்ச எல்லைக்கும் 15க்கும் இடையில முதல் கட்டு 30% பாடசாலைகளும், 15க்கும் 10க்கும் இடையில் 25% பாடசாலைகளும், 10க்கு கீழே 40% பாடசாலைகளும் செலவு கட்டுப்பாட்டை வச்சிருக்குது. அப்படி பார்க்கிற திட்டம் அன்னளவாக நாங்கள் அரைவாசி பயணத்தை கடந்து கொண்டிருக்கிறோம். 40% தாண்டிட்டோம். அப்ப எங்களோட திட்டம் சரியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு உண்மையில உங்களை ஓதற்கும் மனதிருந்த பாராட்டுகள். முரளியண்ட இந்த ஒவ்வொரு பாடசாலையா கணக்கரை கதைப்போமா, கொமனா வாட்சி கொண்டு போயிட்டு கொமனா கதைப்போமா? இதை பற்றி ஒரேடியா வாட்சிட்டு ஒரேடியா வாட்சி போட்டு இன்றைக்கு ஒரு 4வது ஆண்டை பற்றி கதைக்க வேண்டியிருக்கிறபடியா நாங்கள் கொமனா போவோம். சில பொது விஷயங்களும் கதைக்க போறோம். அதனபடியே நான் கணக்கரைக்கோட நேர போய் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லி வர கணக்கரைக்கு மேல இருந்து கீழே வரும். அதாவது உச்சமான செலவழிச்ச பாடசாலையிலிருந்து குறைஞ்ச செலவழிப்பா இந்த சிஸ்டம் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல முதலாவது பள்ளிக்கூடம் பவுனியா கருங்காலிக்குளம் 346 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு ₹18.41. தற்பொழுதைய கையிருப்பு ₹7,518. குட்டியபுலம் மகாவித்தியாலயம் GTMS 540 மாணவர்கள், ஒரு மாணவனுக்கான செலவு ₹18.21. இது 2வது அதிகூடின செலவு. தற்பொழுதைய கையிருப்பு ₹7,810. இந்த குட்டியவளத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த குட்டியவளம் பாடசாலை என்ற ஒரு வேண்டுகோளுக்கு அமைய ஒரு கிரீன் ஹவுஸ் எங்கள் ஊடாக 1000 அமைப்புக்கு தொடர்பு கொண்டு அவர்கள் ஊடாக 2,20,000 ஒரு கிரீன் ஹவுஸ் அமைச்சு கொடுக்கப்பட்டு அதுக்கான மரக்கறிவைகள், பொதியிடுற பைகள், பசலைகள் எல்லாம் வழங்கப்பட்டு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த வாரம் உத்தியோகபூர்வமாக அந்த அமைப்பிடமிருந்து குட்டியோடது கையளிக்கப்பட இருக்கிறது. இந்த இடத்துல அந்த 1000 அமைப்புக்கும் நேபாள செயற்படுவதற்கும் நாங்கள் ஐயமூட்டின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எதிர்காலத்தில் இந்த குட்டியோளத்தினுடைய மரக்கரை தேவைகள் யாவும் இந்த கிரீன் ஹவுஸின் ஊடாக பெறப்படுகின்ற அறுவடை ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று 100% உறுதியாக நம்பி இருக்கிறோம். நன்றி. அடுத்தது நான் மாறிகளிடம் மன்னிச்சு கொள்ளுங்க. முதலாவது நான் சொன்ன அதிகூடின செலவு கலைமகள் மகாவித்தியாலயம் கண்டி, அடுத்த குட்டியபுலம், அடுத்த 3வது தான் கருங்காலிக்குளம் ₹18.10. ஒரு பயன்பெற்ற மாணவர்கள் 1002 மாணவர்கள், ஒரு மாணவனுக்கான செலவு ₹18.10. தற்பொழுதைய கையிருப்பு ₹1,199.54 மைனஸ்.
அடுத்த மடுக்கரை GTMS 265 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 17 ரூபா 10 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 5498 ரூபா. தேவையான முன்னிறப்போடு நாங்கள் திங்கட்கிழமை அனுப்பி வைப்போம். பொன்னாலை வரதராஜ பெருமாள் 395 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபா 86 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 8040 ரூபாய். கொட்டடி நமச்சிவாயம் பயன்பெற்ற மாணவர்கள் 1240. ஒரு மாணவனுக்கான செலவு 16 ரூபா 6 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 3847 ரூபாய். ஸ்ரீ கணபதி பொரகஸ் 980 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபா 21 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 925 ரூபாய். ஏறாவூர் தமிழ் மகாவித்தியாலயம் ஒரு பயன்பெற்ற மாணவர்கள் 600. ஒரு மாணவனுக்கான செலவு 15 ரூபாய். தற்பொழுதைய கையிருப்பு 5806 ரூபாய். முள்ளிப்பத்தானை விக்னேஸ்வரா 427 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்கான செலவு 13 ரூபா 60 சதம். அண்மையில் இணைந்த பாடசாலை சிறப்பான செயற்பாடுகள் பாராட்டுகள் 13 ரூபா 60 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 5924 ரூபாய். அடுத்தது கிரேக் பண்டாரவள தமிழ் மகாவித்தியாலயம். கிரேக் தமிழ் மகாவித்தியாலயம் 308 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உணவுக்கான சராசரி செலவு 13 ரூபா 26 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 9642 ரூபாய். அடுத்த பசறை கலைமகள் மகாவித்தியாலயம் தமிழ் மகாவித்தியாலயம் 367 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு உணவுக்கான செலவு 12 ரூபா 71 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 9895 ரூபாய் பேலன்ஸாக காசு இருக்கு கையிலைப்போம். பண்டத்தரிப்பு ஜெசிந்தா 699 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 12 ரூபா 39 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 7710 ரூபா 50 சதம். அடுத்த ஐயனார்புரம் GTMS 1327 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது 2 வாரத்தில். ஒரு மாணவனுக்கான உணவு செலவு 12 ரூபா 10 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 9056 ரூபாய். அடுத்த மட்டக்களப்பு வாழைச்சேனை புதுக்குடியிருப்பு வாணி வித்தியாலயம் 786 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு உணவுக்கான சராசரி செலவு 10 ரூபா 62 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 9205 ரூபாய். அடுத்த மட்டக்களப்பு சந்திவழி தீலவட்டை GTMS பயன்பெற்ற மாணவர்கள் 1197. ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபா 89 சதம். சிறப்பான செலவு. தற்பொழுதைய கையிருப்பு 5660 ரூபாய். அடுத்தது பண்டாரவள ஐஸ்லேபி தமிழ் மகாவித்தியாலயம் 576 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபா 67 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 966 ரூபா 15 சதம். அடுத்த மடுசீமை தமிழ் மகாவித்தியாலயம் 947 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்கான செலவு 9 ரூபா 36 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 0. எதிர்மறையாக இருக்கணும் முன்னிறப்பு அனுப்புவோம். அடுத்தது மிக முக்கியமான பாடசாலை பாராட்டுக்குரிய ஒரு பாடசாலை கிளிநொச்சி செல்வா நகர் GTMS 1631. இதை அதை கூடின மாணவர்கள் 1631 மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மாணவனுக்கான செலவு சராசரி செலவு 8 ரூபா 72 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 15793 ரூபாய். இதே நாங்கள் சிறப்பான ஒரு பாராட்டை சொல்ல விரும்புகிறோம்னா இந்த பாடசாலை 2 வாரங்களுக்கு முதல் 2 வாரம் 3 வாரங்களுக்கு முதல் 4 வாரங்கள் முதல்
அன்னளவாக 20 ரூபாய் சராசரி செலவாக இருந்தது. அப்ப நாங்கள் திருப்பி அந்த செலவுகளை மீளாய்வு செய்து திருப்பி ஒரு நிர்வாக செயற்பாட்டை மாற்ற சொல்லி கோரிக்கை பண்றாங்க. அந்த கோரிக்கையை சரியாக உள்வாங்கி சில மாற்றங்களை வாங்கி சமூகத்தை திருப்பி இணைச்சு அந்த செலவை சரியாக 50% குறைச்சிருக்கிறாங்க. அன்னளவாக 20க்கு கிட்ட இருந்த செலவு இன்றைக்கு 10க்கு கீழே இறங்கியிருக்கு. சிறப்பான பாராட்டுகள். இதுல அர்ப்பணிப்போட செயற்படுற அதிபர், ஆசிரியர் சமூகத்துக்கும் ஐயமுட்டின் சார்பில் இந்த சிறப்பான நேரத்தில் எங்களோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றோம். கிள்ளச்சி செல்வாநகர் GTMS பாடசாலைக்கு. அடுத்தது தச்சனா மருதமடு 320 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 3 ரூபாய் 42 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 8695 ரூபாய். சிறப்பான செலவு. பல்லேகல வாணி தமிழ் வித்தியாலயம் 380 மாணவர்கள். ஒரு மாணவனுக்கான செலவு 2 ரூபாய் 10 சதம். தற்பொழுதைய கையிருப்பு 10,519 ரூபாய். சிறப்பான செயற்பாடு, பாராட்டுகள். அடுத்த மயிலினி சைவ மகா வித்தியாலயம் 593 மாணவர்கள். ஒரு மாணவருக்கான சராசரி செலவு 0. அதாவது இந்த பாடசாலை சுயமாகவும் நேரடியான பாடசாலை நன்கொடை ஊடாகவும் ஆலயத்தினுடைய திருவிழா இடம்பெற்ற ஆலயத்தின் ஊடாக உணவு வழங்கப்பட்டு மொத்த செலவு 0 இருக்கிறார்கள். 593 மாணவர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். தற்பொழுதைய கையிருப்பு 12,000 ரூபாய். கிள்ளச்சி அம்பாள்புரம் விவேகானந்தா வளமையாகவே நிரந்தரமானதுக்கு சொந்தக்காரர். 330 மாணவர்கள். தொடர்ச்சியாக ஒரு ஆண்டுகளுக்கு மேலாகவே 0. அதாவது முழுமையான சமூக பங்களிப்பும் பாடசாலை தோட்டம் பல்வேறு வழிகளை உணவு செய்து வழங்கப்பட்ட கையிருப்பு நாங்கள் எப்ப கொடுத்த காசு அப்படியே இருக்கு. 46,366 ரூபாய் 50 சதம் இப்பொழுதும் கையிருப்பு அப்படியே வச்சிருக்காரு. இதை விட சில பள்ளிக்கூடத்துல கணக்கறிக்கை எனக்கு 2 கிடைக்கல. இதுல ஒன்று சின்னவத்த பாடசாலை நீங்கள் கூகுள் ஃபார்ம் போடையில நான் மெனுவல் ஆட் பண்ணினான். அது கவனம் எடுக்கணும். சின்னவத்த பாடசாலை அதுல கணக்குல ஒரு பிழை இருந்ததையும் அந்த குரூப்ல காட்டியிருக்கிறேன்னு பாருங்க. உங்களோட மொத்த மாணவர் 261. உங்களோட சராசரி செலவு 347. தற்பொழுதைய கையிருப்பு 890. கையிருப்பை கழிக்க விட்டு நீங்கள் கரெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப கையிருப்பு 8,190 ரூபாய். இதை விட வேறையா பாடசாலை விடுபட்டு இருக்கா? குண்டகசாலை பந்ததா? குண்டகசாலை தட்சிணாமிரதமோட வரையில சார். தட்சிணாமிரதமோட இருக்கு. நம்ம சொன்னா இருக்கு. தட்சிணாமிரதமோட இருக்கு. உங்களோட 320 பேர். 3 ரூபாய் 42 சதம் செலவு. 8,695 ரூபாய் கையிருப்பு. சரிதானே? வெயிட்டிங்ல நிக்கிறோமோ இல்ல கிளிக் பண்ணி கொண்டிருக்கிறோம், போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படின்னா தட்சிணாமிரதமோட சரி. குண்டகசாலை விவேகானந்தா நேரத்தை போட்டேன் சார். கூகுள் ஃபார்ம் போட்டீங்களா? கணக்கறிக்கை அனுப்புனேன் சார். கூகுள் ஃபார்ம் அந்த மேடம் தான் அனுப்புவாங்க. சார் நாங்கள் கூகுள் ஃபார்ம் வச்சுக்கொண்டு தான் சார் கணக்கறிக்கை பார்க்குறேன். நானும் மிஸ் பண்ணிட்டேன். முடியாது நான் செக் பண்ணேன். அப்போ நாங்களோட புள்ளி வர மாறப்போகுது. ஏனண்டா உங்களோட கூகுள் ஃபார்ம் கையில இருக்கா சார்? இல்ல நீங்க சொல்லுங்க. இந்த அறிக்கை இந்த இதுல போடாத பள்ளிக்கூடங்களை விட்டு வந்த அறிக்கைன்னு போட்டா சரிதானே? மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் சார். கவனமா இருங்க. என்னடா நாங்கள் இப்ப உண்மையில எங்களுக்கு மேனுவல் ஃபார்ம் நாங்க எக்ஸ்ட்ராவா செக் பண்ணத்தான் பாவிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா சின்னவத்த பாடசாலை ஒரு பிழை இருந்தது, பாணிவித்ததுல பிழை இருந்தது. அப்ப அதுல கரெக்ட் பண்றதுக்கு மேனுவல் ஃபார்மை நாங்கள் ஒரு க்ராஸ் செக் பண்ணதான் பாவிப்போம். நீங்க கம்ப்ளீட்டா கூகுள் ஃபார்ம் போடாம விட்டால் நாங்க பார்த்து சில இடம்பண்டே விடுபாடுட்டு சார். அப்ப என்ன நடக்கும்டா, இப்ப இன்றைக்கு சொல்லாவிட்டா முரளி அண்ணன் அந்த பேமெண்ட் செய்யக்கும் அங்க சீட்லயும் அது விடுபாடும். பட் எங்களோட புள்ளி வரத்துல விடுபாடும். இப்ப அடுத்த முறை நீங்க போடைக்கு அந்த கணக்கு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ மேக்ஸோ பண்ணுங்க சார். கூகுள் ஃபார்ம் போட்டதையும் உறுதிப்படுத்தணும் சரியான முறையில். இப்போ தச்சலா கேட்டபடியே தான் உங்களை அந்த பள்ளிக்கூடம் வந்தது. இதை விட 2 பள்ளிக்கூடம் இந்த கூகுள் ஃபார்ம் போட தேவையில்லைன்னு சொன்னாங்க. புது பள்ளிக்கூடம் வட்டவத்தையும் பூம்புகாரும் இப்ப போன கிழமை ஆரம்பிச்சபடியால் அவைக்கு அந்த கூகுள் ஃபார்ம் போடல. மேலதிகமான உணவு வழங்கின பாடசாலை. இதை விட வேற பாடசாலையை மிஸ் பண்ணிருக்க அப்படின்னாவே திருப்பி ஆட் பண்ணி விடுங்க சார். ஓகே. இப்ப நான் இதுல முரளி நான் இந்த இதற்காக சொல்லிட்டு விடட்டேன் அந்த பேமெண்ட் நேரடியா வர விஷயத்தை. ஆமா ஆமா ஆமா. இதுல இப்ப இது என்னண்டா இதுல நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இப்ப நாங்க இப்ப இந்த செயல்பாடுகள்ல பேமெண்ட்டை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம். முதலாவது இப்ப நாங்கள் இந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பினால் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப எங்களுக்கு இரவு, உங்களை விட நாங்கள் 4:30 மணித்தியால முன்னுக்கு
இப்ப நீங்கள் இரவு 12 மணிக்கு போடேக்க எங்களுக்கு 4:30 ஆகும், ஏர்லி மார்னிங். அப்ப அதை வச்சுதான் நாங்கள் 5 மணிக்கு ரூபன் காலையில் எழும்பித்தான் இந்த கணக்கை பார்ப்பேன். அப்ப ரூபன் 5 மணிலேருந்து பார்த்து இப்போ இந்த அதுக்கு 6:30 நானும் ரூபனும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இது நான் சொல்றது இன்றைக்கு காலமே. அப்ப நேற்றிரவு நீங்கள் கூகுள் ஃபார்ம் போட்டதை வச்சுத்தான் ரூபன் மிச்ச கணக்கை பார்ப்பார். பிறகு நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணித்தான் இன்றைய மீட்டிங்கை நாங்கள் கண்டக்ட் பண்றோம். இப்போ உங்களுக்கு இந்த எப்படி நாங்கள் செய்கிறோம்ன்றது விளக்கம். அப்போ இதில் இப்போ எங்களுக்கு அந்த ஒன்று நீங்கள் கூகுள் ஃபார்ம் கட்டாயம் போடணும். அதாவது கூகுள் ஃபார்ம் மேனுவலாக ஃபில் பண்ணி உங்களோட ஃபைலில் நீங்கள் ஃபைல் பண்ணின கொப்பியைத்தான் எங்களுக்கு போடுறீங்க. அப்போ போடேக்க ஒன்று கூகுள் ஃபார்மில் நம்பர்ஸ் என்டர் பண்ணுறீங்க, அதில் ஹார்ட் காப்பியை ரூபனுக்கு அனுப்புறீங்க. அப்போ ஹார்ட் காப்பியையும் கூகுள் ஃபார்மையும் நாங்கள் கூட செக் பண்ணுறோம். அதே நேரத்தில் நீங்கள் ஹார்ட் காப்பி செய்ததுன்றதை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு இதுதான் ஒரே ஒரு வழி. நீங்கள் எங்களுக்கு அனுப்பிக்க அது நீங்கள் உங்களோட ஃபைலில் வைக்கிறீங்க. இப்போ நாளைக்கு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ அல்லது வேறு ஒரு இடத்துல வந்து ஒரு இன்கொயரியோ அல்லது ஆடிட் வந்தால் நாங்கள் காட்டுற தரவும் நீங்கள் காட்டுற தரவும் கூகுள் ஃபார்ம் ஒன்றா இருக்கு. அப்போ அது உங்களையும் நாங்களும் 3 இடத்துல நாங்கள் அதை சரியாக நாங்கள் எவிடன்ஸோட முடிக்கிறோம். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ எங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக பல நல்ல நண்பர்களும் நல்ல மனம் உள்ளவர்கள் சில வேளை உங்களுடைய பாடசாலைகளுக்கு விஜயம் செய்யும் போது பாடசாலையினுடைய உங்களுடைய சிறப்பான வினைத்திறனான செயல்பாடுகளை பார்த்துட்டு அவர்கள் உங்களுக்கு சில டொனேஷன் தர விரும்புகிறார்கள். இந்த உணவு கொடுக்குற செயல்பாடுல எங்களுக்கு சந்தோஷம், நாங்கள் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறதுல விருப்பம். இப்போ அவை ஒரு குறித்த தொகையை உங்களுக்கு தரணும் வைப்போம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஒன்றை தந்தா அதை நாங்கள் எவ்வாறு கையாளுவது என்பது பற்றிய ஒரு விளக்கம் தான் இப்போ ரூபன் செய்ய போறாரு. சரி, இப்போ ஒரு ஏ என்ற ஒரு பாடசாலைக்கு ஒரு எக்ஸ் என்ற ஒரு ஆள் விஜயம் செய்யும் போது ஒரு 100,000 தருகிறார் வைப்போம். 100,000 இலங்கை காசு. அப்போ ஐஎம்எட்டினுடைய செயல்பாடு எங்களுக்கு ஒவ்வொரு ஃபோர்ட்நைட்டும் நீங்கள் உங்களோட ஃபார்மில் இருக்கிற வரவு செலவு மிச்சம் என்று தருவீங்க. அப்போ நாங்கள் எங்களுடைய ஐஎம்எட்டின் செயல்பாடு நாங்கள் தரும்போது உங்களுக்கு அது ஐஎம்எட்டின் வரவாகத்தான் கருதப்படும். அப்போ ஐஎம்எட்டின் வரவு செலவு போக மிகுதி என்று சொல்லி கேரி ஃபார்வர்டில் போய் கொண்டிருப்பீங்க. இப்போ ஒரு டோனர் உங்களுக்கு வந்து ஒரு 100,000 தந்தா அந்த 100,000 ஐஎம்எட்டினுடைய உணவு செயல்பாட்டுக்கு தரப்பட்டு இருந்தா நீங்கள் இன்னொரு உணவு செயல்பாட்டை செய்கிறது காம்ப்ளிகேஷனா இருக்கு. அதால நாங்கள் இந்த ஐஎம்எட்டின் செயல்பாட்டிலேயே ஆனால் அந்த வரவில் அவற்றை பேரை போட்டுட்டு நீங்க வரவு இவரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஐஎம்எட்டினுக்கான வரவண்டு போட்டுட்டா சரி. கடைசியா நீங்க பேலன்ஸ் நீங்கள் எங்களுக்கு அனுப்புற மாதிரி எவ்ரி ஃபோர்ட்நைட்டும் அவருக்கும் அனுப்பி எங்களுக்கும் கொப்பி அனுப்பினா சரி. இதான் ரூபன் விளங்கப்படுத்துவார். ரூபன், நீங்கள் அதை பற்றி கதைங்க. ஓகே, நன்றி முரளி அண்ணன். இப்ப என்னன்னா இப்ப எங்கட அமைப்பு இப்ப 3ஆம் வருஷம் கடந்து 4ஆம் வருஷம் போறபடியா இப்ப எல்லாருக்கும் ஒரு 100% நம்பிக்கை இருக்கு. எங்கட உணவு வழங்கல் திட்டம் நாங்க சரியா பயணிக்கிறோம், அதுல நேரடியா மாணவர்கள் பயன்படுறார்கள் என்றது கன பேருக்கு இப்ப ஓரளவுக்கு நாங்க நிரூபிச்சிருக்கிறோம். விளங்கவே மாட்டாதுன்னு சொல்றாலும் விளங்கப்படுத்த இயலாது. ஆனா நான் நடைமுறையில 130 வாரம் ரன் பண்ணி காட்டியிருக்கிறோம் எப்படி எங்கட ஒர்க் பண்றோம்ன்ற செய்கிறோம். இப்படி செய்யறோம். உண்மையில நடைமுறையில வேறு அமைப்புகள் செய்யறாண்டா சாத்தியம் குறைவேண்டா. 4ஆம் உணவு வளங்களை மாயிட்ட பண்றது, கணக்கறைக்க பார்க்கிற மீட்டிங் வைக்கிறன்றது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆனா இங்க நாங்கள் ஒரு 2 பேர் இருந்து கொண்டு அமைப்பை ரன் பண்ணி கொண்டிருக்கிறோம். 3வது ஐடி டீம் இருக்கு, ஒரு பேக்கப். 4 பேரோட இயங்குற அமைப்பு தான் இந்த அமைப்பு. நேரடியா என்ன மொழியும் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னுக்கு 2 பேர், ரவிசங்கர் முழுமையான தொழில்நுட்ப உதவி, அந்த முழு தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களை அவர் சமாளிக்கிறார். இலங்கையில் எந்த பகுதிக்கும் நேரவே செய்கிறார். என்னவோ டாக்டர் ஆதவன் இந்த டாக்குமெண்டரிக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப 4 பேரோட இயங்குற அமைப்பண்டபடியா நாங்கள் வார சரி பிள்ளைகளை நாங்கள் வார பிள்ளைகள் பிரச்சனைகளை நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். அதில் வார வெற்றிகளை உங்கள்கிட்ட தாரோம். அதான் உண்மையில ஒரு திறந்த முகாமைத்துவம் என்றதுன்னா பிரச்சனைகளை நாங்கள் எடுக்கிறோம், அதில் வார நன்மைகள் வெற்றிகளை நீங்கள் உங்களோட தோல்ல வச்சுக்கிறோம். இப்ப இதுல நீங்கள் செய்கிற நல்ல செயற்பாட்டின் ஊடாகத்தான் உங்களை நோக்கி பாடசாலையில வந்த பெரிய ஆக்கள் கதைக்கிறேன். இப்ப கடந்த 2 மாதத்துல 2 விஷயம் நடந்திருக்கு. பாடசாலை உணவு வழங்குறீங்க, அப்ப எதேச்சியா கேள்விப்பட்டாங்க வேற பழைய மாணவராக இருக்கலாம், பட் ஆசிரியர் பெற்ற நண்பர்மாரா இருக்கலாம், வெளிநாட்டுல இருந்தோ வேறு இடங்கள்ல இருந்தோ அந்த இடங்களுக்கு வரலாம். வரைக்கும் என்ன செய்கிறீங்களா நீங்க விளங்கப்படுத்துங்க. உணவு வழங்கினால இவ்வளவு நன்மை இருக்கு, ஒரு உணவு எவ்வளவு செலவாகுது, இப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம், ஐயா நீங்க விளங்கப்படுத்த அவைக்குள்ள ஒரு ஆர்வம் பெருமைன்னா தாங்கள் இதுவரை முகந்தெரியா இடத்துல பல நன்கொடைகளை கொடுத்துருக்கலாம். அதுல இருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்படுறபடியா இதுல செய்து பார்ப்போம் என்று சொல்லி உங்கள்கிட்ட வரீங்க. இப்ப உதாரணமா நாங்கள் ஆரம்பத்துல கட்டுப்படுத்தினா என்னன்னா, நீங்கள் நிதி கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சகல நிதி கொடுக்கல் வாங்கலும் ஐஎம்எட்டுக்கா தான் இருக்க வேணும், பொருட்களா மட்டும்தான் வாங்க வேணும்ன்றது ஆரம்பத்துல சொன்னாங்க. தட்ஸ் ரைட் சொன்னாங்கல்ல.
ஆனா இப்ப நாங்கள் வளர்ந்துட்டோம். வளர்ந்துடன் நடக்குதுன்னா முதலே மாதிரி இப்ப 10 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு தர காலம் மாறி காசா ஒரு பெருந்தொகை கொடுக்குற அளவுக்கு நாங்க முன்னேறிட்டோம். அப்ப சில இடத்துல ஒரு தொகை காசு உங்களுக்கு கிடைச்சா இப்ப அது ஐயமூட்டனுக்கு போடன்னு நீங்க சொல்லிக்க அவைக்கும் ஐயமூட்டை பற்றி எவ்வளவு தெரியும் எங்களை பற்றி தெரியும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனபடியா நாங்கள் அதுல இருந்து உங்கள்கிட்ட பொறுப்பை தாரோம். சரி, நீங்கள் ஐயமூட்டனோட முகவராக ஒரு முகமாக ஒரு ஆளுமையாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுங்க. எப்படி செய்யுங்கண்டா அந்த காசை எக்காரணம் கொண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் தனிப்பட்ட வங்கி கணக்கு அதிபர் ஆசிரியர் உங்களோட பர்சனல் பேங்க் அக்கௌண்ட்டுக்கால ஒரு காலம் வாங்கி போடாங்க. அப்படி நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க இதுவரை செய்த இவ்வளவு சேவையும் ஒரே நாள்ல பழுதாகி போகும். ஒரு காலமும் அதிபரும் ஆசிரியரும் உங்களோட தனிப்பட்ட வங்கி கணக்கின் ஊடாக அந்த காசை வாங்கக்கூடாது. அவர்கள் ஒன்றில் நேரடியாக உங்களோட பாடசாலை எஸ்டிசி அக்கௌண்ட்ல வைப்பு செய்ய வேணும், அல்லது அவர் காசு தந்தால் அன்றைய தினமே நீங்க ரிசீட் போட்டு அவை கொடுத்து அந்த காசை நீங்களோட டிபாசிட் பண்ணணும் உங்களோட ஸ்கூல் டெவலப்பிங் கம்யூனிட்டி பேங்க்ல. அப்ப உங்களோட எஸ்டிசி அக்கௌண்ட்ல காசை போடக்க அதுக்கு நீங்க போடணும் ஐஎம்எஃப் உணவு திட்டத்துக்கான நிதி என்று காட்டணும். சும்மா நீங்க பிளாங்கா போட்டா அது என்ன தேவைக்கு பாவிக்கிறீங்கன்றது உங்களோட எதிர்காலத்துல வர ஓடிட்டிங்கள் கணக்காய்வு வரைக்கும் உங்களை விளங்கப்படுத்த இயலாது. அப்ப நீங்க அந்த வைப்பு செய்யற இடத்துல நீங்க உறுதிப்படுத்தணும் ஐஎம்எஃப் உணவுக்கான நன்கொடை. அப்ப அந்த உணவுக்கான நன்கொடை நீங்க புறப்பட்டா அந்த எஸ்டிசில இப்ப நாங்கள் ஐஎம்எஃப் எங்கட கொழும்பு அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு போடுற காசு மாதிரி இது நேரடியாக உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடுது. இப்ப எங்களை விட்டு பைபாஸ் பண்ணி நேர உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வந்தாலும் நீங்கள் என்ன நடைமுறையில ஐஎம்எஃப் கணக்கு வழக்கு செய்கிறீங்களோ நாளாந்த செயற்பாடு செய்றீங்களோ அதை விட்டு மாறாதீங்க. இப்ப திடீரென்று ஒரு 50,000 ரூபாய் காசு கிடைக்கண்டாக்கா விருந்து சாப்பாட்டை கொடுத்து எழுந்தமானமா செலவழிச்சு காசை அவைக்கு சந்தோஷப்படுத்தணும்ட்டு ஒரு நாளைக்கு 5-6 கறியை கொடுத்து பெரிய பாட்டியை வச்சு முடிச்சு விட்டீங்களா இருந்தால் 2 பிரச்சனை வரும். என்னென்ற எங்கட திட்டத்துல இருந்து நீங்க விலத்தி போயிட்டீங்க. இப்ப திருப்பி உங்களுக்கு கொண்டு வந்து எங்கட நடைமுறையை கொண்டு வரலாம். மற்ற எங்கட திட்டத்தில இருந்து உங்களோட உணவு வளங்கள் முற்றிலும் மாறுபட்ட பிறகு பிள்ளைகளோட மனநிலையில மாற்றம் பெறும். அப்ப அந்த சீரான உணவு வளங்கள் செயற்பாட்டை மேற்கொள்ளலாம். பிள்ளைக்கு நாளாந்தம் ஒரு நாங்க படிக்க காலத்துல பாலும் பிஸ்கெட்டு மட்டும் அதான் வந்தது. என்ன கேட்கிறத தலைங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு உண்டை கொடுத்தா பள்ளிக்கூடத்துல சீராக ஒரே மாதிரி அந்த உணவு வளங்கள் இருக்க வேணும். இடையில சின்ன மாற்றம் வரலாம், பெரிய மாற்றங்கள் வரக்கூடாது. இந்த வெளிய காசு வந்து இப்போ உதாரணமா இதுல உதாரணத்தோட கலைக்க போறோம். அன்னைக்கு பண்டத்தரிப்பி ஜெசிந்த அதிபரை பற்றி கலைப்பா இந்த பாடசாலைக்கு இதான் ஏற்கனவே போன முறை இன்னொரு பள்ளிக்கூடம் மயிலணி வந்திருந்தது. மயிலணிக்கு விளங்கப்படுத்தினாங்க. 2வது பாடசாலை வந்திருக்குது பண்டத்தரிப்பி ஜெசிந்தா. பண்டத்தரிப்பி ஜெசிந்தா பாடசாலைக்கு ஒரு வெளிநாட்டுல இருந்து அதிபர்ட்டி ஒரு நண்பர்கள் வந்து பாடசாலைக்கு தரிசிச்சிருக்கீங்க. அப்ப திட்டத்தை பார்த்து விளங்கப்படுத்திருக்கீங்க. விளங்கப்படுத்தின உடனே அதிபருக்கு சொல்லாமல் நேரடியாக கொண்டு பாடசாலை வைப்பில் ஒரு பெருந்த காசை அதிபர் விளங்கப்படுத்துவா. அந்த தொகையை வைப்பு செய்திருக்கீங்க. அப்ப அதிபர் எங்கள்கிட்ட கேட்டா இந்த இப்படி வந்திருக்கு என்ன மாதிரி செய்யணும். அப்ப நானும் முரளி எண்ணெயும் அதை பெரிய கதைச்சோம். அப்ப இதை நாங்கள் செப்பரேட்டா உங்களை இப்போ அந்த காசு முடிய மாட்டோம் நீங்கள் தனியா போய் செய்யுங்கன்னு உங்களை விட்டா விடலாம், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க திருப்பி வரையக்க எங்களோட சிஸ்டத்துல நீங்க வெளியில போனால் உங்களை திருப்பி நாங்கள் பழைய நிலைக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கஷ்டம். அதனுடைய நாங்க என்ன சொல்றோம்னா இந்த ஃபோம்கள் ஃபில் பண்ணிக்க மேனுவல் ஃபோம்லாம் பெரிய பிரச்சனை வரும். மேனுவல் ஃபோம் வரைக்கும் நீங்க ஆரம்ப நிதி அண்டோண்டு இப்போ போன நம்ம கூட மிஞ்சி இப்ப சொல்லணும் இந்த பேலன்ஸ் வாட்சோ அந்த பேலன்ஸை நீங்கள் ஆரம்ப நிதியா இந்த வாரத்துக்கான ஆரம்ப நிதி இந்த வாரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட நிதியோட அடுத்த கொலம் எழுதுவீங்கள் இல்லை. அதுல ஐஎம்எஃப் வரவு என்று போடாமல் நன்கொடைய வரவு நன்கொடையோட போட்டு ஆர் தந்தினியும் அவருடைய பேரை போடுங்க. இப்ப நன்கொடைன்னு சொல்லி அந்த டேட்டை போடுங்க. இப்ப வார திங்கக்கிழமை நினைக்கிறோம் பண்ட திருப்பி வார திங்களை காட்ட வேணும். இப்ப திங்கக்கிழமை டேட்டை போட்டு திங்கக்கிழமையில இருந்து அந்த தொகையை கூட்டுங்க. இப்ப எங்கட பண்ட தரிப்பு சொல்லுங்க எங்கட காசு 7,000 ரூபாய் நிற்குது. பண்ட தரிப்புக்கு நன்கொடையா ஒரு 10,000 வந்திருந்தா மொத்த நிதி 17,000 ரூபாய் அந்த ஆரம்ப செலவு. அதுல இருந்து நீங்க வளமையா செய்யற மாதிரி 2 கிழமை செலவை செய்து கடைசி நிதியை கழிச்சு கடைசி கையிருப்பா கொண்டு வாங்க. எப்ப அந்த நன்கொடையாள வழங்கின நிதி கையளிப்பு முடியுதோ அதுக்கு பிறகு நாங்கள் அது மேல்நிலப்பட செய்ய தொடங்குவோம். அப்ப உணவு வழங்கல் செயற்பாட்டிலேயும் மாற்றம் இல்லை, நிதி செயற்பாட்டிலேயும் மாற்றம் இல்லை. ஒரே மாற்றம் ஐஎம்எஃப் நிதி கொடுக்கிற போல நன்கொடையாட நிதியில நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த 2 வார கணக்கறிக்கையை உணவு வழங்கல் விவரங்களையும் நீங்கள் அந்த நன்கொடையாளருக்கு நேரடியாக அனுப்பி வையுங்க. அதுக்கு முதல் அவ காசு தந்தால் உடனடியாக பாடசாலையில பற்றிச்சீட்டு நன்கொடை பற்றிச்சீட்டு போடுங்க. பற்றிச்சீட்டுல வடிவாளுதுங்க ஐஎம்எஃப் உணவு திட்டத்துக்காக புறப்பட்ட நன்கொடை. அந்த பற்றிச்சீட்டு ரிசீட்டில் கம்பல்சரியா போடணும் ஐஎம்எஃப் உணவு திட்டத்துக்காக புறப்பட்ட நன்கொடை. அதுக்கு நீங்க அந்த சொல்லி ஒரு கடிதம் கொடுத்து அந்த கொப்பியை எடுத்து அவைக்கு நீங்க வாட்ஸ்அப்லயோ அனுப்பிக்கொள்ளுங்க. பிறகு ஒவ்வொரு 2 வாரமும் அவையோட காசு முடியும் மட்டும்
இந்த கணக்கறிக்கை எங்களுக்கு தர கணக்கறிக்கையும் அவைக்கு அனுப்புங்க. முடிஞ்சால் நாளாந்தம் நீங்கள் செய்கிற உணவு வழங்கல் செயற்பாட்டையும் அது அவைக்கு மூலமாக தொடர்பு வேணுமென்றால் அதையும் அனுப்பி கொடுக்கும். இப்படி செய்ய தொடங்கினீங்கள் என்றால் நீங்க கொடுக்குற அந்த தகவல் அந்த நன்கொடையாளருக்கு பெரிய ஒரு இதா மாற்றத்தை கொண்டு வரணும்னா, நான் கொடுத்த காசு இவ்வளவு தூரம் பயன்படுகுதா, இவ்வளவு தூரத்துக்கு நன்மை அடையினாண்டு அவர் என்ன 2 பேருக்கு 4 பேருக்கு தன்னுடைய நண்பர்கள் உறவினருக்கு இந்த செய்தியை கடத்துவார், இந்த தகவலை போகும். அப்போ சமூக இணைவு கொண்டு அங்க வந்து கொண்டிருக்கும், ஒரு நம்பிக்கை கொண்டு பட்டு வரப்படும். அப்ப உங்களுக்கான ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும். நாளைக்கு ஐயமுற்றோன் இல்லாத காலத்திலையும் நீங்கள் இதன் ஊடாக உங்களோட செயற்பாடுகளை முன்னெடுக்கக்கூடிய ஒரு காலம் உருவாக அதான் சொல்லுவாங்க. உங்களோட சொந்த காலில் நீங்க சமுதாயத்தை இணைச்சு பயணிக்கணும்னா எங்களோட நோக்கம். அப்ப அதுக்கு இது ஒரு அடிப்படை. இப்ப நாளைக்கு நாங்கள் இல்லாத காலங்கள்ல இவ்வாறான வழிகளை நீங்க நிதிகளை பெற்று உங்களோட உணவடங்களை பாடசாலைகள் தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம். இதே நிர்வாக ஒழுங்கு இப்ப ஐயமுட்டு இல்லையாட்டா எங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் அவையோடையா செய்து ஒவ்வொரு நன்கொடையாளரிடம் இந்த நிர்வாக முறையை பின்பற்றி கொண்டு போனீங்களா இருந்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வரும். மற்றது பாடசாலை மட்டத்துல நிர்வாகத்துல இருக்கிற நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படாம தவிர்க்கலாம். இப்ப அநேகமான பாடசாலைகள் மேல பெரிய குற்றச்சாட்டுகள் வருதுன்னா அதிபர் ஆசிரியர் நேரடியாக நிதிகளை வெளியிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டு எப்போ வருதுன்றா காசு எஸ்டிசிக்கு போகாமல் வேற வழியில பாடசாலைக்குள்ள வந்தால் அதனுடைய தாக்கம் மிக பாரதூரமா இருக்கும். இதுல வலு கவனமா இருங்கோ. எஸ்டிசி தவிர்ந்த இந்த வழியிலையும் ஐயமுட்டனுக்கு காசு வாங்க. மற்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது. ஐயமுட்டன் திட்டத்துக்கு எஸ்டிசிக்கு மட்டும் வாங்குங்கோ. வெளிப்படையா அந்த ரிசீட்டை போடுங்கோ. அந்த ரிசீட் காப்பியையும் இந்த 2 வீக்ஸ் சர்டிபிகேட்டையும் ஒழுங்கா ஃபைல் பண்ணுங்க. இதுல வச்சுக்கணும். இப்ப சொல்லுங்க, பண்டத்திரி இப்ப ஜெசிந்தா அதிபர் இருக்கிறீங்களா இதுல? வணக்கம் ரூபன். ஓகே மேடம், உங்களோட பாடசாலை நடந்த சம்பவத்தை சொல்லுங்க இருக்கா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய ஓயல் கால நண்பி ஒருத்தர் என்னுடைய பாடசாலைக்கு வந்திருந்தார் என்னை சந்திப்பதற்காக. அவர் என்னுடைய பாடசாலையில அப்பொழுது ஐயமுட்டன் பாத்திரமும் இருந்தது. என்னோட அதிக நேரம் மினக்கட்டு அவ என்னை கலந்துரையாடின போது பிள்ளைகளுக்கான உணவு வளங்களையும் அவ பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே தகவல் சொல்லவில்லை. அமெரிக்காவுக்கு திரும்பி சென்றதன் பின்னர் வங்கி கணக்குக்கு நேரடியாக வைப்பு செய்து விட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா இந்த காசுல தொடர்ந்து பிள்ளைகளுக்கு உணவு கொடுங்கோண்டு. எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது. உடனே நான் ரூபனுக்கு தொடர்பு கொண்டேன். இந்த ஐயமுட்டு நான் 88,895 ரூபாய். அப்ப நான் உடனடியாகவே ரூபனோட தொடர்பு கொண்டேன். எனக்கு இதை எவ்வாறு நாங்கள் செய்வது, நான் ஐயமுட்டினூடாகத்தான் எல்லா செயற்பாடுகளும் செய்கின்றேன் என்று சொல்லி அவ எஸ்டிசிக்கே தான் அதை டிபாசிட் பண்ணி இருந்தா. அது என்ன காரணம் என்றா என்னுடைய அக்கவுண்ட்ஸோ சகல விஷயங்களும் மாதாந்தம் எனது அலுவலகத்துல காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அவ அதை பார்த்திருக்கிறா, நான் அதை கவனிக்கவில்லை. ஆனா அப்படி நேரடியாக அவ அனுப்பியிருந்தா. அப்ப உடனே ரூபனோட நான் கதைத்த உடனே ஐயமுட்டுனுக்காகவே இதை பயன்படுத்துறது எவ்வாறு என்று சொல்லி ஒரு டிஸ்கஸ செய்தோம். அதுல ரூபன் எனக்கு தெளிவுபடுத்தினார். அதன்படி உடனடியாக அவருக்கு நன்றி கடிதமும் அனுப்பப்பட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொப்பியும் அனுப்பி எஸ்டிசியால ரிசீட்டும் உடனடியாக நான் அதை அனுப்பி விட்டேன். அப்ப இனி வரும் காலத்துல அவர்கிட்ட நான் இந்த எங்களோட 2 வாரத்துக்குரிய கணக்கறிக்கையும் நாளாந்த உணவு வளங்களையும் நான் படங்களையும் ஐயமுட்டனுக்கு எவ்வாறு பதிவிடுகிறேனோ அவ்வாறு அவருக்கும் பதிவிட்டு கொள்கின்றேன். உண்மையில என்னென்று சொன்னா, நாங்கள் ஒரு காலத்துல என்ன செய்வதென்று அறியாது திகைத்த நாள் மாறி இன்று என்ன செய்வதென்ற ஒரு நிலப்பாட்டுக்கு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஐயமுட்டன் தான். அது உண்மையிலே எங்கட பாடசாலையில முதல் ஆரம்பிக்கப்பட்டது என்பதும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இன்று வரையும் அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடைபெற்று இவ்வாறான செயற்பாடு நடைபெற்றிருக்கிறது என்றால் அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ரூபனும் முரளியண்ணாவும் தான். எனவே இந்த இடத்துல உங்களுக்கு நான் நன்றி சொல்றதுக்கு பெருமையா கடமைப்பட்டிருக்கின்றேன். நேற்றைய என்னுடைய ஆசிரியர் கூட்டத்திலேயும் ஆசிரியர்கள் இதை பெருமிதமாக சொன்னார்கள். தங்களுடைய நன்றிகளையும் நீங்கள் 2 மீட்டிங்ல சொல்லுங்க மேடம் என்று சொல்லி. அதை விட மிக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்துல
பாடசாலைகள்ல தோட்டத்துக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஏற்கனவே எனது பாடசாலையில் நான் இந்த காலத்துக்குரிய திட்டத்தை செய்திருந்தேன். அன்றைக்கு அக்ரிகல்ச்சர் ஐஎஸ்ஏ வந்தார், அதை படம் எடுத்தவர். நான் ஓமொண்டு சொல்லி விட்டேன்னா அவர் கொண்டு போய் அதை வலய கல்வி அலுவலகத்துல கதைத்திருக்கிறார். அப்ப அந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் வந்ததுடன் வெளியாமத்திலிருந்து ஒரு பாடசாலை தான் அதுக்கு அனுமதிக்க முடியும் என்ற ஒரு நிபந்தனையில அந்த பாடசாலையா எனது பாடசாலை தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்ப எனக்கு இந்த தோட்ட அறிமுகத்தையும் செய்தது ஐயமுட்டுன் தான். அப்ப நாங்கள் இந்த ஐயமுட்டனூடாக எங்களோட பாடசாலை ஒரு தன்னிறைவை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த இடத்திலே அதையும் நான் பதிவு செய்கின்றேன். மற்றது மாணவர்களுக்கான உணவு வழங்கல் சிறப்பாக நடைபெற்று இந்த முறை பழுதூக்கல்ல மாகாணத்திலே தங்கம் வென்று ஒரு மாணவி தேசிய மட்டத்துக்கும் செல்கின்றார். அப்ப என்னுடைய பாடசாலை ஒரு சிறிய வளர்ச்சி போக்கிலே இருப்பதற்கு ஐயமுட்டுன் பெரும் காரணமாக இருக்கின்றது. இந்த இடத்திலே ஐயமுட்டுன் நிறுவனத்துக்கு நிதி பங்களிப்பு மட்டுமல்ல ஆலோசனைகளையும் வழங்கி எங்களை சோர விடாமல் கொண்டு சென்றமைக்காக நன்றியை பாராட்டி நிற்கின்றேன். நன்றி. நன்றி நன்றி தர்மினி மேடம். உண்மையில எங்களுடைய நோக்கம் ஒவ்வொரு பாடசாலை எங்களோட இணைந்திருக்கிற அவ்வளவு பாடசாலைகளும் தங்களுடைய கல்வி வலயங்கள்ல நீங்கள் அந்த இடத்துல முதன்மையுடைய பாடசாலைகளாக தெரிவு செய்யப்படுவீர்கள் என்பதில் எங்களுக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நாங்கள் சொல்லுகின்ற செயல்பாடுகளை 100% உங்களுடைய மனப்பூர்வமாக செய்யணும். இப்ப நாங்க சொல்றதுக்காக செய்யணும் இல்லை, உங்களுடைய பங்களிப்பு மனப்பூர்வமாக அந்த அந்த செயல்பாடுகளில் தெரியும் போது வலயங்கள் உங்களை கட்டாயம் ரெக்கக்னைஸ் பண்ணுவினோம். அது உங்களுடைய வளர்ச்சி மட்டுமில்லை, உங்களுடைய பாடசாலையின் வளர்ச்சியாக முடியும். எனவே ரூபன் நீங்க நன்றி தர்மினி மேடம், நன்றிகள் பாராட்டுகள். அப்ப நீங்க நேரடியாக நான் சொன்னால் உங்களோட பாடசாலைங்க 88,000 அந்த நன்கொடை நேரம் கிடைச்சிருக்குது. எங்களோட ஐயமோட்டோட இந்த வார மீதியாக 7,710 இருக்கு. மேல போடுங்க ஆரம்ப நிதி 7,710, அது ஐயமோட்டோட போடுங்க. மற்ற 88,866 அந்த சந்தை அமௌண்ட்டை நன்கொடையாளர்கிட்ட போட்டு அவன் பேரை போடுங்க. மொத்தமா 95,700 ரூபாய் உங்களோட ஆரம்ப நிதியாக திங்கட்கிழமை ஆரம்பிப்பீங்க. இதுல இருந்து உங்களோட செலவுகளை நீங்கள் வளமையா செய்யற மாதிரி கட்டுப்பாட்டு செலவோட கொண்டு போகும். அதிக நிதி இருக்கிறதுக்காக அதிக செலவு செய்யக்கூடாது. வளமையா நீங்கள் அந்த நிதியை மறந்து உங்களோட நாளாந்தம் வாராந்தம் செய்யற மாதிரி வளமையான செயற்பாட்டை கொண்டு செல்லுங்க. அவ வழங்கினா அந்த 88,000 நிதி எப்ப கையிருப்பு முடியுதோ அதுக்கு பிறகு என்ன ஒரு குட் நியூஸ், உங்களோட பாடசாலைக்கு என்ன ஒரு நன்கொடை 1,00,000 ரூபாய் திருப்பி நன்கொடை வந்திருக்கு. உங்களோட பாடசாலை வழங்கப்பட்ட 1,00,000 ரூபாய் நன்கொடை இப்ப எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் இது முடிய அந்த 1,00,000 இருந்து உங்களுக்கு காசு நாங்கள் வழங்குவோம். அப்ப உங்களோட பாடசாலைக்கு போதிய அளவு நிதி அடுத்த அன்றாட சொல்லப்போனா ஒரு வருடத்துக்கான நிதி நன்கொடையாக எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப நீங்க சரியான முறையில பயன்படுத்தணும். மேலே நிதி இருக்கிறதுக்காக மேலே செலவு வரக்கூடாது. மிகவும் கட்டுப்பாடான முறையிலும் பழமையான செயற்பாட்டை மேற்கொள்ளுங்க. ஒவ்வொரு 2 வார கணக்கறிக்கையில சரியான முறையில கொண்டு போங்க. பாடசாலை தோட்டங்களை கொண்டு போங்க. அந்த நன்கொடையாளர் தான் வழங்கின நிதி 100% பயன்படுத்தப்பட்டது திருப்தி அடைகிற நிலைக்கு நீங்கள் மாற்றி விடுங்க. தொடர்ந்து தராவுறது அவையிட்ட பிரச்சனை. ஆனா புறப்பட்ட நிதி சரியா பயன்படுத்தப்பட்டதுன்றதை உணரவும். அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். இதை மற்ற பாடசாலைகளும் ஒரு முன்னுதாரணமா எடுங்க. ஆனா சிறிய தொகைக்குள்ள வரைக்க ஒரு 5,000 10,000 வரைக்க அதை எப்படி எடுத்து செய்யற கஷ்டம். அதை நீங்க பொருட்களா வாங்குங்க. ஒரு கிழமைக்கு அவரேஜா 20,000 ரூபாய் செலவு கூட பாடசாலைன்னு சொன்னா 20,000 கிட்ட வந்தா மட்டும் எஸ்டிசிக்கு போங்க. இல்ல 10,000 மேல வந்தா போங்க. 10க்கு கீழே காசா வந்தா பொருட்களா மாத்தி ஐயமுட்டு படிக்கணும். அதெல்லாம் கணக்குல போட வலிக்கிட்டீங்கன்னா நிர்வாகத்துல நிறைய சிக்கலா கொண்டாரு. ஒரு ஆள் கொண்டு வந்து 5,000 தரப்போதுன்னா அந்த 5,000 பொருட்களா வாங்கி ஐயமுட்டின் பட்டி கூடாக அந்த பொருட்களா மாத்துங்க. அதாவது 10,000க்கோ 20,000 மேற்பட்ட நிதி வந்தா மட்டும்தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள போகும். எல்லாத்துக்கும் காட்ட வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம். அது அதே மாதிரி கருத்துல கொள்ளும். இதான் இந்த நிதி சம்பந்தமான இந்த முறை ஒழுங்கு. இந்த முறையில அந்த ஐயமுட்டின் பாரத்தை பற்றி கதைப்போம். பாடசாலையும் கதைக்க இருக்கேன். 3 புது பாடசாலையும் கதைக்க விடுவோம். நன்றி ரூபன். தெளிவாக பல கருத்துக்களை பல விடயங்களை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இதுல முக்கியமாக இன்னொரு விடயம், எங்களுடைய செயல்பாடுகள்ல தன்னிறைவான பாடசாலைகளாக பல பாடசாலைகள் இருக்கின்றீர்கள். அதுல ஒரு பாடசாலை இப்ப தொடர்ந்து எங்களோட இப்ப அம்பாள்புரம் விவேகானந்தா வித்யாலயம் கிளிநொச்சி பாடசாலை தொடர்ந்து எங்களுடன் பயணிக்கிறார்கள். ஆனால் எங்களிடம் கடந்த
1 வருடத்துக்கு மேலாக அவர் எங்களிடம் எந்த நிதியும் பெறவில்லை. ஆனா அவருடைய செயல்பாடுகள் உச்சமாக தொடர்ந்து இருக்கிற மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய இந்த மாதாந்த 2 வாரங்களான மீட்டிங்கள் இப்ப எல்லா மீட்டிங்களையும் பங்கு பெற்றுகிறார்கள். அதற்கு மேலால அவருடைய செயல்பாடுகள் எங்களுடைய குழுமத்துல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அதுபோல நீங்களும் தொடர்ந்து பயணிக்கலாம். எங்கள்கிட்ட நீங்கள் நிதி வந்திருந்தாலும் நீங்கள் எங்களோடு பயணிக்கிறது என்ற நோக்கம் தேவை என்பது ஒன்று உங்களுக்கு தெரியணும். நாங்கள் உணவுக்காக ஐயமுட்டின் செயல்பாடு உருவாக்கப்படவில்லை. உங்களுடைய மாணவருடைய கல்விதான் எங்களுடைய தொடர்ச்சியான வெற்றி தான் எங்களுடைய நோக்கம். இப்ப எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக கல்வி செயல்பாடுகள்ல நீங்கள் இணைய வேண்டிய தேவை இருக்கின்றபடியா எங்களோட நீங்கள் இணைந்து கொண்டிருந்தால் தான் எங்களுக்கும் தெரியும் நீங்க என்ன செய்யறீங்கன்னு. தொடர்ச்சியாக மாலை நேர வகுப்புகள், தொடர்ச்சியாக எங்களுடைய எக்ஸாம் வருகின்ற போது வீக்கெண்ட்ல நடக்கிற வகுப்புகள், அதை விட சோதனைக்கு அந்த GC O லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ற வகுப்புகள், அதை விட எங்களுடைய மொக் எக்ஸாம், எல்லா எக்ஸாம் வைக்கிற பேப்பர்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைத்திருக்கும். நாங்கள் எடுக்கின்ற புதிய புதிய நடவடிக்கைகள்ல நீங்களும் பங்காளிகளாக இருப்பீர்கள். அதனுடைய தொடர்ந்து ஐயமுட்டின் செயல்பாட்டில் தன்னிறைவு அடைந்த பிறகும் எங்களோடு பயணிக்கணும் என்றது எங்களுடைய விருப்பம். அதுக்கு உதாரணம் கிளிநொச்சி, அம்பாள்புரம், குண்டசாலை பாடசாலை, குண்டசாலை விவானந்தா. மற்றது இனி நாங்கள் ஐயமுட்டினுடைய வேரத்தை பற்றி கதைப்போம். ஐயமுட்டின் வேரம் நான் ஏற்கனவே அறிமுகத்தில் சொன்னேன். எங்களுக்கு ஒரு வேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாடசாலையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க எந்த வேரம் செய்ய போறீர்கள். அது ஜூலையில இருந்தா நல்ல, அதுக்காக ஜூலையில இல்லாட்டில் ஆகஸ்ட்ல நீங்க ஓவர்லாப் பண்றது பற்றி பரவாயில்லை. ஆனா ஒரு வேரத்தை, அதாவது ஒவ்வொரு அந்த வருடம் முடிகிற பிறகு வார முதலாவது மாதம் நாங்கள் ஒரு வேரத்தை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ உங்களோட பள்ளிக்கூடத்துல ஸ்போர்ட்ஸ் இருக்கும், வேறு ஆக்டிவிட்டி இருக்கும், கலை விழாக்கள் இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கும், அதனுடைய உங்களுக்கு தான் தெரியும் எந்த கேப்புக்குள்ள நாங்கள் அதை செய்யலாமோ அதுக்கேற்ற மாதிரி மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நீங்க அசம்பிளியில முதலே சொல்லி அடுத்த அசம்பிளியில அந்த பதிவுகளை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. அப்ப இதுக்கு அடுத்ததா ரூபன் வேறு நாங்கள் 3 பாடசாலை இல்ல ஐயமுட்டன் வாரத்துல முக்கியமா நாங்க இந்த மரநடுகைகளை எப்போ முக்கியத்துவப்படுத்துறாங்க சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. உண்மையில அந்த ஐயமுட்டன் வாரம்ன்றது நாங்கள் மறைச்சு, அதாவது நிரந்தரமான இருக்கக்கூடிய மரங்கள், நாளைக்கு அந்த பாடசாலையில ஒரு காலத்துல மீட்டு பார்க்கக்கூடிய மரம் இருக்குது. இது ஐயமுட்டனுடைய இந்த அடுக்கு நட்ட மரங்கள்னு சொல்லி அந்த பயன்தார பல மரம் ஒன்றா நடக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கோ. ஒரு நிழல்தார பழந்தார மரமா இருந்தால் அது ஐயமுட்டு நிழலாக மரமாக எப்பவும் அந்த பாடசாலையில நினைச்சு நிற்கணும். அதை கொண்டு வாங்குவோம். 2வது, முடிஞ்ச அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு. இதுல நாங்க ஐயமுட்டுன்னு மரம்ன்றது எங்களை நாங்களே பாராட்டி கொள்வது அல்ல. அப்ப நாங்களோட சாதிச்சிருக்கிறோம், சரியான வழியில பயணிக்கிறோம். நீங்க நம்பி கூட கருத்துக்களை சமூகத்துக்கு வெளியில சொல்லலாம். அதாவது விழிப்புணர்வு ஆர்வமாக தான் அதை பார்க்கிறோம். அதாவது கை கொடுக்கும் பயணத்துல ஐயமுட்டின் சார்பில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. ஐயமுட்டின் ஊடாக ஒரு கை கொடுக்கும் சமுதாயத்தை உருவாக்குறோம். முன்னே பாத்தீங்கன்னா 11 ரூபா சாப்பாடுன்னு சொன்னா 11 ரூபாய் சோறுகாரி நாங்கள் செய்ய இயலாது. அதுல மிச்சமா இருக்கிற தொகை அவ்வளவு உண்டே 150 ரூபா தேவைன்னா மிச்சம் 140 ரூபா சமூகம் தான் தந்திருக்குது. அது எங்களுக்கு தெரியாமல் சமூகத்தின் பங்களிப்பு உள்ள வந்திருக்கு. இன்றைக்கு 10 ரூபாய் நாங்க சாப்பாடு வாங்கவே இயலாது. எங்கட கணக்குல 10-11 ரூபா காட்டுறோம்டா மிச்சம் 130 140 ரூபா ஏதோ ஒரு வழியில சமூகத்தின் பங்களிப்பு உங்களோட முயற்சியால வந்திருக்காண்டு அங்க நீங்கள் கை கொடுக்குற நிலைக்கு மாறிக்கொண்டிருப்பீங்கன்னா பார்க்கணும். முதல் 100 ரூபா வாங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு வேணுமாட்டு இப்ப 10 ரூபா வாங்குறீங்கன்னா மிச்சம் 100 ரூபாய்க்கு மிச்ச காசு எங்க போனது? நீங்கள் அதை உங்க சுயமாக உங்களை தெரியாம நீங்க வளர்ந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப இந்த எண்ணக்கருவை சமூகத்துக்கும் மாணவருக்கும் போட்டுங்கோ. அதாவது நாங்கள் எங்களை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கை கொடுக்கின்ற நிலைக்கு சமுதாயத்தை மாற்றுவதற்கு ஐயமுட்டன் ஊடான ஒரு பயணம். அந்த எண்ணக்கருவை வளர்த்து கொடுங்கோ. மற்றது பாடசாலை தோட்ட செய்ய ஊக்குங்க. மாணவர் மத்தியில் ஆக்கங்கள், மாணவர் மத்தியில் அந்த ஐயமுட்டன் ஊடான முக்கியத்துவம், அதாவது சக மனிதனை நேசிக்கிற பண்பு, பகிர்ந்துன்ற பண்பு, சமத்துவமாக சாதி மத இனபேதம் இல்லாமல் சமத்துவமா மாணவர் மட்டத்தில் அந்த உறவை வளர்க்கிற உணவு கொடுக்க எல்லாரும் ஒரே நேரத்துல சாதி சமயம் பேதம் இல்லாமல் சமனான மாணவர்கள் சமூகத்துவம், இந்த பண்புகளை நீங்கள் மாணவர்களை பயிற்சி இந்த ஐயமுட்டன் வாரத்தை ஒரு விழிப்புணர்வு வாரமாக மாணவர்கள் திறமைகளுக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போங்க. அல்லாட்டி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கருத்து உங்களோட பிளாக் போர்டு எழுதி வைங்க. அப்ப அந்த மாணவர்கள் அதை பார்க்க இந்த எண்ணக்கரு என்னன்றது விளங்கக்கூடிய மாதிரி. மற்றவரை நேசிக்கணும், கை கொடுக்க வேணும், பாய்ந்து உண்ண வேணும், சமத்துவமா இருக்க வேணும், மற்றவர்களுக்கு நாங்கள் கை உதவி செய்ய வேணும். அந்த அப்படியான எண்ணக்கருக்களை நம்ம மாணவர் மத்தியில அதுதான் சொல்ல வாரம். இது ஒரு விழிப்புணர்வான வாரம். 4வது ஆண்டுல அந்த எண்ணக்கருவை முன்னெடுக்கும். மற்றதுல நாங்கள் முறையில் என்ன மாதிரி பள்ளிக்கூடங்கள் போய் பார்ப்போம். நம்மளுடைய 3 பள்ளிக்கூடம் இருக்கு. மற்ற பொதுவாக கேட்போம் என்னென்ன 3 அதிபருடைய கருத்தில் எடுத்துட்டு பிறகு வேற யாரும் டைம் இருந்தா கலைப்போம். டைம் இருக்கு கலைக்கலாம்.
இப்ப நாங்க இதுல முதல் பாடசாலை சின்னவத்தை இருக்கிறார். சின்னவத்தை அதிபர் நீங்கள் கதைக்கலாமா இப்ப? ஆமாண்ணன். சார் இப்ப சின்னவத்தியா சார், இப்ப நீங்கள் உண்மையில சார் இனியில உங்களுடைய பாடசாலையினுடைய எங்க இருக்கிறீங்க என்னன்றதை அதை சொல்லுங்க. சொல்லி உங்களுடைய பேரை சொல்லி பிறகு அதனுடைய கருத்தை சொல்லுங்க. ஏன்னா நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் மீடியாவில் விடைக்க சில பேருக்கு தெரியாதானே நீங்க எந்த பாடசாலை. அப்ப நீங்க உங்களை யாருன்னு சொல்லி இடத்தை சொல்லி அடுத்ததா உங்களுடைய அனுபவம் இந்த 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 ஒரு தொடக்கத்துல இருந்த பயமும் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை சேர்த்து சொல்லுங்க. சரியா ரூபன்? ஆமா சரி சொல்லுங்க சார். வணக்கம், என் பேரு செல்வநாயகம். எங்களோட பாடசாலையில பேர் மட்பாட் சின்னவத்தை முத்தமிழ் வித்தியாலயம். அது பட்டிருப்பு வலயத்தில், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பட்டிருப்பு கல்வி வலயத்தில் எல்லைப்புற, அதாவது சுமார் 26 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு எல்லைப்புற கிராமத்தில் அமைந்துள்ள பாடசாலை. பக்கத்துல பெரும்பான்மையின மக்கள் வாழ்கின்றார்கள். அங்கு என்னென்னா மக்கள் விவசாயிகளும், அடுத்தது கால்நடை வளர்ப்பு போன்ற தொழில்களை செய்கிறவர்கள். இங்குள்ள மாணவர்கள், இந்த பாடசாலையில சுமார் 135 மாணவர்கள் இருக்கின்றார்கள். இந்த இது கடந்த காலங்களில் யுத்த சூழல்கள் அதனால நேரடியாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். அப்ப இதுல 2012ஆம் ஆண்டு தான் இந்த பாடசாலையில காப்பது சாதாரண தர பரீட்சையில மாணவர்கள் தோற்றினாங்க. இனி அந்த பாடசாலையில ஆளணி பற்றாக்குறை நிலவிய போதிலும் நான் அந்த பாடசாலையை பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து அந்த மாணவர் கல்வி அடைவு, அதாவது ஓயல் தரம் 5 புலமை பரிசல் பரீட்சையில மாணவர்கள் இந்த தேசிய பரீட்சையில சொல்லிக் கொடும்படியான பெறுபவர்களை பெற்று தற்பொழுது இந்த பாடசாலை சிறப்பான வகையில மிளிர்ந்து வருகின்றது. இந்த பாடசாலை முத்தமிழ் வித்தியாலயம் என்ற அந்த பெயரை நான் சென்ற போதுதான் அந்த பாடசாலைக்கு சூட்டி தற்போது பெயர் பெற்ற ஒரு பாடசாலையாக திகழ்ந்து வருகின்றது. இந்த வேளையில தங்களது ஐயமிட்டு அந்த அமைப்பு நமது பாடசாலைக்கு வந்து மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் உன்னைத்து ஒத்துழைப்புடன் செய்யப்பட்ட ஒரு தன்மையை காண முடிகின்றது. அதாவது ஐயமிட்டு அமைப்பானது நமது பாடசாலையில 5வது வாரமாக சென்று கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்தில் இருந்தது என்னன்னு சொன்னா, அந்த மாணவர்கள் பெற்றோர்களுக்கு விளக்கமின்மை காரணமா இருந்தது. நாங்க 5 நாளும் அதுல முயற்சிகளை ஈடுபடலாம்ன்றதுல முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இருந்த போதிலும் அந்த 2 நாள் கொடுக்கறதும் தற்பொழுது நேற்று தான் புல் ஆதரவு கிடைச்சது. பெற்றோர்கள் படிப்படியாக அதுல தங்களது பொருட்களை கொண்டு மாணவர்களுக்கு உணவு சமைத்து அவங்களோட கையாலே பரிமாறி மகிழ்வடைகின்ற சந்தர்ப்பத்தையும் என்னால் அவதானிக்க முடிந்தது. அதே போன்று ஆசிரியர்கள் மனநிலையிலே நேற்று பாரிய அளவு மாற்றத்தை நான் உணர்ந்தேன். எதிர்காலத்திலேயும் இது மேலும் சிறக்கிறதுக்கு நான் இறைவனையும் வேண்டிக் கொண்டு உங்களது செயற்பாடுக்கு என்னால் முடிந்த இந்த ஒத்துழைப்பை நல்வதற்கு சிறந்த சந்தர்ப்பமாக நான் கருதுகின்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னு சொன்னா, நீங்க அந்த சவால்கள் வரும்போது நாங்கள் பயப்படக்கூடாது, நாங்கள் செய்யலாம் என்ற நம்பிக்கையோட செய்யணும். இன்றைக்கு கூட ஒரு தருமே எங்களை நம்ப மாட்டார்கள், நாங்கள் இப்படி ஒரு உணவு திட்டத்தை இலங்கையில செய்கிறோம் என்று. ஆனா உண்மையில இந்த உணவு திட்டத்தை எப்படி செய்யறோம்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சுற்றாடல் இருக்க ஒரு கோயில்ல நீங்கள் அனைவரும் சேர்ந்து போய் ஒரு நாள் உணவை சாப்பிடுறீங்க. என்னென்று சாப்பிடுறீங்க? அவ்வளவு பேருக்கும் உணவு என்ன, ஒரு நாள் விடிய என்னென்று சமைக்கணும். அப்ப எல்லாரும் சேர்ந்து செய்தவனைத்தான் அந்த கான்செப்ட்ல நாங்க இது எல்லாமே செய்கிறோம். அடுத்ததா நன்றி சார். ரூபன். நன்றி. உண்மையில இந்த பாடசாலை மிகவும் கஷ்டமான சூழ்நிலை. ஆனா அதிமாரி ஒரு நேர்மையா செய்யணும், வெளிப்படை செய்யணும்ன்றதுக்காக நிறைய சவாலை எதிர்நோக்கி சிறப்பா செய்றீங்க சார். நான் ஏற்கனவே சொன்னான், 2 நாள் உணவு திட்டத்தை நீங்களும் அதிகரிக்கலாம், நீங்களோட முயற்சி. அதாவது ஆரம்பத்துல ஸ்ட்ரிக்டா சொன்னாங்க 2 நாள் தான் செய்ய சொல்லி. ஏனென்றால் ஆரம்பத்துல ஒரு கவனமா செய்து அதுல இந்த அனுபவத்தை பெற்றுத்தான் கூட்டிக் கொண்டு போக வேணும். அதுக்கப்புறம் நீங்க 3, 4, 5 கூட்டலாம். 5 இருந்து போட்டு 2 குறைக்கிறது ஃபெயிலியர். 2ல இருந்து 5க்கு போறதுக்கு வெற்றி. அப்ப படிப்படியான வளர்ச்சி. நீங்கள் உங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நாளை கூட்டுங்க சார். சிறப்பான பாராட்டு. நன்றி சார்.
நன்றி அண்ணா, நன்றி. மற்றதுல என்னண்டு சார், அந்த என்ன மாதிரி நீங்க சமூகத்தை வரவேற்கணும்ன்றதை பற்றி நாங்கள் கடந்த மீளாய்வுகள்ல கதைத்திருக்கிறோம். அதுல ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம். உங்களுடைய சமூகத்துல நல்லவர்கள் என்று நீங்கள் சமூகத்தால் மதிக்கப்படுகிறவர்களை இந்த உணவு செயல்பாட்டின் போது வரவழைச்சு அவர்களை கொண்டு உணவை பரிமாறுங்க. முக்கியமாக பாடசாலை சுற்றியுள்ள ஈவன் கோயில் உங்களோட ஐயர் இருந்தா ஐயரை கூப்பிடுங்க, ஃபாதர் இருந்தா ஃபாதரை கூப்பிடுங்க, அல்லது யாராவது ஒரு மத தலைவராக இருந்தாலும் சரி, யாராவது மக்களால நேர்மையானவர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை மட்டும் கூப்பிட வேண்டாம், அனைவரையும் நீங்கள் கூப்பிடலாம். அது எங்களுடைய கொள்கையாகவே நாங்கள் தொடர்ந்து பாதிச்சு கொண்டிருக்கிறோம். நல்லவர்களாக மதிக்கப்படுகின்ற சமூகத்தின் சிறந்தவர்கள் என்பவர்களை கூப்பிட்டு இந்த உணவை பரிமாறுங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு உதவிகளை செய்யும். சரிதான். அடுத்தது நன்றி சார். அடுத்ததா நாங்கள் பட்டவத்த பிரின்சிபல் வந்த நீங்களும் பட்டவத்த பாடசாலை சார் இருக்கிறீங்களா சார்? ஓ சார், வணக்கம் சார். வணக்கம் சார். இருக்கிறேன் சார். சார் உண்மையில நீங்க சவாலுக்கு மத்தியில திட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, சிறப்பா செய்கிறீங்க சார். சொல்லுங்க, என்ன நடக்குது? உங்களுடைய அனுபவத்தை நீங்க இதுல சொல்லணும். நீங்கள் சார், எனக்கு ஒரு நாள் இரவு ஒரே ஒரு கோல் எடுத்து, இரவு ஒரு எங்களுக்கு இங்கே 12 மணி இருக்கும். அப்ப சார் கோல் எடுத்து, சார் எங்களுக்கு உணவு தருவீங்களோடு கேட்டீங்க. அவ்வளவுதான் நீங்க கேட்டீங்க. எங்களை பொறுத்த மட்டும் அதிபருடைய அர்ப்பணிப்பு தான் திட்டத்தின் வெற்றி. அந்த விதத்துல நீங்கள் உங்களுடைய ஆரம்பத்தில இருந்து உங்களோட கருத்தை சொல்லிக் கொண்டு போங்க சார். நன்றி சார். பதுளை மாவட்டத்துல பசறை கல்வி வலயத்துல பதுளையில இருந்து 57 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ஒரு பாடசாலை பட்டாவத்த தல்மஹா வித்யாலயம். இந்த பாடசாலை ஒரு வன்சி பாடசாலை, A level ஆர்ட்ஸ் மாத்திரம் இருக்குது சார். இங்க மொத்த பிள்ளைகளை நாங்க பார்த்தோம்னா 515 மாணவர்கள் படிக்கிறாங்க. பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் அனைவருமே 100% மாணவர்கள் தோட்டத்து தொழிலை மாத்திரம் நம்பியுள்ள பெற்றோர்கள். எனவே இந்த பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் A level, O level, grade 5 இந்த 3 வகுப்புக்கும் தான் சார் நாங்க தொடர்ச்சியாக வகுப்புகள், இன்றைக்கு நேற்று இல்லை சார், எத்தனையோ வருட காலமாக இரவு வரைக்குமே நாங்க டீச்சர்ஸ் முழு அர்ப்பணிப்போம். எங்கிட்ட ஒரே ஒரு அர்ப்பணிப்பு, ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பை நாங்க சொல்லலாம் சார். ஒரு துளியேனும் சார் 5% டியூஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை சார். பாடசாலையோ அந்த பாடசாலை சுற்றியுள்ள இடத்துல டியூஷன்ங்கிறதுக்கு நாங்க அனுமதியும் இல்லை. நாங்க அப்படியான ஒரு சிஸ்டத்துக்குள்ளதான் சார் இவ்வளவு காலமாக நாங்க செய்து கொண்டு வந்தோம். அப்ப இப்பதான் சார் எனக்கிட்ட இந்த இந்த ஏன் இந்த எண்ணக்கரு எனக்கு வந்துச்சுன்னு சொன்னா சார், இந்த பிள்ளைகளுக்கு கட்டாயம் சாப்பாடை நாங்க கொடுக்கணும் என்று ஒரு மாணவி தன்னுடைய அம்மா கிட்ட கோவிச்சுக்கிட்டு இரவும் சாப்பிடல சார், காலையிலையும் சாப்பிடல, பகல் இன்டர்வெலுக்கு சாப்பாடு கொண்டு வரல. அப்ப அந்த பிள்ளையுடைய நிலைமையை நாங்க தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன செய்தோம்னா சார், கட்டாயம் நாங்க இந்த பிரச்சனையை நாங்க வீட்டுகள்லயே போயிட்டு விசாரிச்சு பெரிய அளவுல நாங்க இதுக்கு தீர்வு காண முடியாட்டாலும் பாடசாலையில உணவு வழங்கணுமா இருந்தா பிள்ளை படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் என்றதுக்காக வேண்டிதான் சார் இந்த திட்டத்தை நாங்க நடைமுறைப்படுத்தணும் என்று சொன்னோம். அந்த நேரத்துல தான் இதற்கு முதல்ல நாங்க இலை கஞ்சி மாத்திரம் தான் சார், வாரத்துல ஒரு 2 நாளைக்கு இலைக்கஞ்சி மாத்திரம் தான் நாங்க கொடுத்துட்டு வந்த பெற்றோர்களோட ஒரு சில உதவிகள் அது இதுகளை மட்டும் எடுத்து அவங்களா செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல 100% வெற்றின்னு என்று சொல்றதுக்கு இல்லை, நான் ஏதோ வெற்றியை சாதாரணம் செய்துட்டு போனோம். அப்பதான் நான் அந்த ஐயமிட்டுண்ட உதவியை நாங்க பெறலாம் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி, அப்ப இது உடனடியாக சார் நான் இந்த வலயத்துக்கு அனுமதியை கேட்டு கடிதம் அனுப்பி, அந்த கடிதம் இப்ப திங்கட்கிழமை மேடம் தந்துட்டாங்க சார். திங்கட்கிழமை உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். அதே மாதிரி சார் PHஐ அறிவிச்சிட்டு பெற்றோர்கள் சார் 3 வகுப்பு பெற்றோர்களையும் தனித்தனியாக கூப்பிட்டு இது சம்பந்தமா அவர்களுக்கு விளங்கப்படுத்தி அவர்களோட உதவியை நாங்க எவ்வாறு பெற்றுக்கொள்றது என்ன மாதிரி எல்லாம் நாங்க செய்தோம் சார். செய்த பிறகு அது பிற்பாடு எங்களோட பாடசாலையில வளமையாவே சார் நாங்க கொஞ்சம் மரகரி தோட்டம் செய்யற சார், அந்த புகைப்படங்கள் உங்களுக்கு அனுப்பி விடுறோம் சார். மரகரி தோட்டம் இப்ப ஸ்டார்ட் பண்றோம் சார். இப்ப அந்த கொஞ்சம் வெயில் கொஞ்சம் இதுல நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி நாங்க மற்ற வாத்து கோழி வளர்க்குறது இருக்குது. எங்களோட பாடசாலை பெரிய அளவுல இல்லை சார், சாதாரண மட்டமாக அதை நாங்க செய்து கொண்டு போறோம். அதே மாதிரி மீன் வளர்ப்பு இப்ப நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். எங்களுக்கு கொஞ்சம் அந்த தண்ணி வசதி செய்து கொடுத்ததுனால அதை வச்சு நாங்க கொஞ்சம் மீன் வளர்ப்பையும் இந்த தோட்ட வளர்ப்பையும் இதை நாங்க செய்யலாம் அப்படின்ற திட்டத்துக்குள்ள நாங்க கொண்டு வந்து செய்து கொண்டிருக்கிறோம் சார். எனவே இந்த இப்ப நாங்க கொடுக்க தொடங்கி சார், கடந்த வாரத்துக்கு முதல் கிழமையில இருந்து நாங்க கொடுக்க தொடங்கிட்டோம் சார். இப்ப தொடங்கினதுல இருந்து சார் மாணவர்கள் களைப்படையாம இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார். உங்களுக்கும் அதுல பெரிய நாங்க நன்றி சொல்லணும். மாணவர்கள் எந்த விதமான களைப்புமே இல்லை. சில நேரம் சார் காலையிலையும் பிள்ளைகள் 5 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் சார் பஸ்க்கு ஏறணும்.
எலமான், ரோபேரி, ராகலையிலேருந்து கொஞ்சம் பிள்ளைகள் வராங்க. அவங்க 5 கிலோமீட்டர் காலையிலே நடந்து வரணும். நடந்து வந்து தான் பிள்ளைகள் பஸ்ல ஏறணும். அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில தான் கட்டாயமாக பிள்ளைகள் வந்து போய்கொண்டிருக்கிறனால தான் இந்த பின்னேற சாப்பாடு வந்து எங்களுக்கு பெரும் உதவியா இருக்குது. எனவே காலையில் 5 மணிக்கு வீட்டை விட்டு வந்த பிள்ளை பின்னேறம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு போவாங்க சார். இப்படியான சூழ்நிலையில அந்த சாப்பாடு எங்களுக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. எனவே இந்த ஐஎம்இ கட்டாயம் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இது சம்பந்தமான நான் மேலதிக தகவல்கள் உதவிகள் எல்லாத்தையும் மடுசும தர்மா வித்யாலய அதிபர், அதே மாதிரி கலைமகள் தமிழ் மகாவித்யாலய அதிபர் ஆசிரியர்கள்ட்ட நான் இது சம்பந்தமான தேவையான ஆலோசனைகள் உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு கட்டாயமாக சார் நாங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறோம் சார். விசேட விதமாக இந்த திட்டத்தை எங்களுக்கும் ஓகே பண்ணி எங்களுக்கும் அனுமதி தந்த ஐஎம்இ அவ்வளோ குழு உறுப்பினர்கள் எல்லாருக்குமே சார் எங்களோட பாடசாலை பெற்றோர்கள், மாணவர்கள் எங்களோட சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம் சார். நன்றி சார், நன்றி. எங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சியும் வெற்றியும். அதில் நாங்கள் எந்த விதமான ரூபன் உங்களுக்கு இடையில சொன்ன மாதிரி நாங்கள் உங்களுடைய கஷ்டங்களை தான் நாங்கள் உள்வாங்கி அதை எப்படி சவால்களை எப்படி அதை நாங்கள் ஃபேஸ் பண்ணலாம் என்றால் எங்களுடைய வேலை திட்டமாக இருக்கும். வெற்றிகள் அதனுடைய பங்காளிகள் எல்லாம் நீங்கள் தான். அதனுடைய அந்த விதத்தில் நீங்கள் தொடர்ந்து காட்டுகின்ற ஆர்வமும் அர்ப்பணிப்பும் தான் ஐஎம்இனுடைய உங்களுடைய வளர்ச்சியாக இருக்கும். அடுத்ததாக பூம்புகார் அதிபர் சாருஹாசன் சார், உங்களுடைய கருத்துக்களை நான் உங்களோட ஒரு வருடத்துக்கு கூட பயணித்தபடியா உங்களுடைய கருத்துக்களை வடிவா பதிவு செய்யுங்க. முரளி சார் மற்றும் ரூபன் சார் மற்றும் இணைந்திருக்கின்ற அனைத்து அதிபர்களுக்கும் இனிய காலை வணக்கம். எமது பாடசாலை வவுனியா மாவட்டத்தின் வவுனியா வடக்கு வலயத்தில் மடு கல்வி வலயத்துக்கும் வவுனியா மாவட்ட எல்லைப்புற இடத்திற்கும் அண்மையில் அமைந்துள்ள ஒரு கிராமப்புற பாடசாலை. இந்த பாடசாலை பற்றி நேர்களை சில தடவை கூறியிருந்தாலும் இன்றைய தினம் கட்டாயம் இது பற்றி வெளிப்படையாக சில விடயங்களை கூற வேண்டும் என விரும்புகின்றேன். எமது பாடசாலை நான் பொறுப்படுத்த 2023ஆம் ஆண்டு, முரளி சார் 2024ஆம் ஆண்டு அந்த பாடசாலைக்கு வர இருந்த போது நேரடியாக விஜயம் செய்து உடனே கேட்டிருந்தார் ஸ்மார்ட் போர்டு இருக்கான்னு. நான் எங்களை படத்துல ஸ்மார்ட் போர்டு இல்லை என்று சொல்லியிருந்தேன். சார் அதை ஒருக்கா சுத்தி வர பார்த்துட்டு நான் கிரியில தருவேன் என்று சொல்லி போட்டு போனார். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏனண்டா வளமையா வார எல்லா நிறுவனங்களும் இப்படி வாக்குறுதி கொடுத்துட்டு போறவை தானே என்று நான் அதை விட்டுட்டேன். ஆனா சரியா 2 வாரத்துக்குள்ள சார் அதை கூட்டி கொண்டு வந்து ரவிசங்கரோட கொண்டு வந்து அதை வடிவா ஃபிட் பண்ணி இரவருக்கு நின்று ஃபிட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி மாணவர் பாவிக்கிறது தந்துட்டு போனது. அப்ப அதுல இருந்து இந்த ஐஎம்இ நிறுவனம் பற்றி ஒரு நல்ல ஒரு சிந்தனை மக்களுக்கும் எமக்கும் கிடைத்திருந்தது. அந்த நேரத்திலும் முரளி சார் சொல்லியிருந்தவர் இப்படி உணவு திட்டம் ஒன்று இருக்கு, இதை செய்வோம், இந்த கிராம மக்களுக்கு செய்வோம், பிள்ளைகளுக்கு செய்வோம் என்று சார் சொன்ன போது மதிய உணவு எங்க பாடசாலை வழங்கப்படுகிற மதிய உணவு நான் சொல்லியிருந்தேன் 2023ஆம் ஆண்டு வரைக்கும் ஆரம்ப கல்வி பிரிவுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். 2024 சார் நாங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற மாதிரி அப்பொருள் எடுத்து கொடுப்போம். அதால சார் இப்போதைக்கு பெண்டிங்ல வைப்போம். இப்போ ஒரு தேவைப்பாடம் வர இல்லை, மதிய உணவு கொடுக்குற தேவைப்பாடம் வர இல்லை. வரும்போது நான் உங்களோட கட்டாயம் தொடர்பு கொள்வதுன்னு சில சொல்லியிருந்தேன். அப்ப இந்த சூழ்நிலையில அந்த கிராமத்தை சுத்தி எந்த விதமான தனியார் கல்வி நிறுவனங்களோ வேற கல்வி பெறக்கூடிய விசேடமான கல்வி பெறக்கூடிய நிறுவனங்களோ வாய்ப்புகளோ அந்த பிள்ளைகளுக்கு இல்லை. அதே நேரம் பள்ளிக்கூடத்துல காலையில 6 மணிக்கு விளையாட்டு பயிற்சி நடக்கிறது. பிறகு சத்தியசாயி சேவா நிலையம் அந்த கிராமத்துக்குள்ள வருகை வந்து எங்களோட கல்வி தேவையை உணர்ந்து மாலை நேர வகுப்புகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். 3-4 ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்தி வெளியிடத்த ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்தி மாலை நேர வகுப்புகளை செய்து கொண்டு வாரத்துக்கு ஒழுங்குபடுத்தி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில்தான் கட்டாயம் மதிய உணவு தேவை என்ற ஒரு நிலைப்பாடு வந்தது. இந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் நாங்கள் காத்திருந்த போது நான் மீண்டும் சேர தொடர்பு கொண்டு கேட்ட போது உடனடியாக ஆரம்பிங்கள், உடனே அனுமதி எடுங்கள், ஆரம்பிங்கள் என்று அனுமதி தந்திருந்தீர்கள். உண்மையிலே அதற்காக மனமார்ந்த நன்றிகள். பாடசாலை சார்பிலும் மாணவர்கள் சார்பிலும் நாம் எப்பொழுதும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். சார் சொன்ன காலத்துல உடனடியாக ஆரம்பிக்க முடியாது, அந்த வலைக்கல்வி திணைக்களத்தில் அனுமதி பெறுறதுக்கு சில தாமதங்கள் ஏற்பட்டிருந்தாலும் ரூபன் சார் உடனே சொன்னார், இல்ல சார் நீங்க செய்யுங்க, கடிதம் வார நேரம் பெறட்டும் என்று சொல்லி அதால நாங்கள் உடனடியாக 3ஆம் தேதி வைபவ ரீதியாக எமது ஐஎம்இ உணவு வழங்கல் திட்டத்தை ஆரம்பித்த அந்த நாள் தொடக்கம் நேற்று 2 நாட்கள் நடைபெற்றிருக்கிறது. மாணவருடைய பெற்றோருடைய பங்களிப்பு நான் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு இதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். இறுதியாக நடந்த பொதுக்கூட்டத்திலும் இதை பற்றி விழிப்புணர்வு செய்திருக்கிறபடியா பெற்றோர்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். அதால
எந்த கேள்வி கேட்காமலும் எந்த சச்சரவும் இல்லாம உடனடியா பிள்ளைகளின் கைகளிலே அதிகமா உணவுகள் சமைக்கக்கூடிய பொருட்களை கொடுத்து விட்டிருந்தார். அதிக அளவு உணவுப் பொருட்கள் பாடசாலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். காலமா அப்ப சாப்பாடை காலம் 6 மணிக்கு விளையாட்டு பயிற்சியை முடிச்ச பிள்ளைகளுக்கு 8 மணிக்கு காலமா சாப்பாடை கொடுக்கல. அது இன்னும் அது உண்மையில ஒரு பயனுள்ள ஒரு விடயம். அதே போல மதியம் பாடசாலை முடிவடைந்ததும் இந்த மதிய உணவை உண்ட பின்னர் மாலை 5:30 மணி வரையும் பாடசாலை அவர்கள் தரித்திருந்து கல்வி கற்பதற்கு மிக மிக பொருத்தமான ஒரு உணவு திட்டமாக இது இப்பொழுது பாடசாலை நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நமது பாடசாலையின் 2 மணிக்கு பாடசாலை முடிந்ததும் 3 மணி வரை அனைத்து மாணவர்களுக்குமான விளையாட்டு பயிற்சி நடைபெறும். எங்களோட பள்ளிக்கூடத்தில் 100 பிள்ளைகள் ஆரம்ப கல்வி தவிர இடைநிலை பிரிவில் இருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு மணித்தியாலம் கட்டாய விளையாட்டு பயிற்சி மாதிரி நான் கட்டாயப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே 2 மணிக்கு பாடசாலை முடிந்ததும் 3 மணி வரை அவர்கள் பாடசாலை ஏதாவது ஒரு குழு விளையாட்டுகளில் பயிற்சிகளை பெறுவார்கள். அதற்காக நமது பாடசாலை ஆசிரியர்கள் மிகுந்த ஒத்துழைப்புடன் அதனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். 3 மணிக்கு பின்னர் அவர்கள் மதிய உணவினை ஐயமுட்டும் மதிய உணவினை உண்பார்கள். 3:30 மீண்டும் மாலை வகுப்புகள் ஆரம்பமாகும். 5:30 மாலை வகுப்புகள் முடிவடையும். இந்த 5:30 மணி வரையும் பாடசாலையில் மாணவர் தரித்திருக்கின்றபடியால் இப்பொழுது பாடசாலையில் உணவு தேவை நிறைவடைந்திருக்கிறபடியால் உண்மையிலே இதனை அனைத்து பெற்றோர்களும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள், நன்றி தெரிவிக்கிறார்கள். நமது பாடசாலையுடைய அபிவிருத்தி சங்க செயலாளர் உட்பட முன்னாள் செயலாளர் உட்பட அனைவருமே இதனை சிறந்த முறையில் வரவேற்று உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நன்றிகளை தெரிவிக்குமாறு என்னுடன் கூறியிருந்தார்கள். ஆகவே இந்த நேரத்தில் பாடசாலையின் சார்பிலும் கிராம மக்கள் சார்பாகவும் பாடசாலை நிர்வாகம் சார்பாகவும் ஐயமுட்ட நிறுவன பணிப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர் ஆகிய முரளி சார் அவர்களுக்கும் ரூபன் சார் அவர்களுக்கும் எமது பாடசாலையின் சார்பிலும் மரமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் மீண்டும் இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கும். ஆசிரியர்களுக்கு இது பற்றி ஏற்கனவே நான் திருப்பி சொல்லியிருக்கிறபடியா அனைத்து ஆசிரியர்களும் இப்பொழுது முன் வந்து அந்த பணிகளை நிறைவேற்றுகிறார்கள். பெற்றோர்களும் உண்மையிலே பாடசாலைக்கு வருகிறது சமையல் வேலையில் ஈடுபட்டு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு கற்றல் சூழலை உருவாக்கி மாணவருடைய கற்றலுக்கு வழி சேர்க்கின்ற இந்த வேலை திட்டத்திற்கு நமது பாடசாலையின் சார்பிலும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். உண்மையில உங்களை நான் முதல் பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குத்தானே சார். எங்களுடைய அனுபவம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் எது திறமையாக செய்வீர்கள் என்று. எங்களோட இணைந்துள்ள அனைத்து அதிபர்களும் உங்களை மாதிரித்தான் தங்களுடைய வேலை பளுக்களுக்கு மேலால இது ஒரு சமூக பணியாக எங்களுடன் பயணிக்கின்ற அனைத்து அதிபர்களுக்கும் இந்த இடத்துல நன்றி கூறுகிறேன். அதே மாதிரி மிகவும் வெற்றிகரமாக பல சாதனைகளை கடந்த 3 வருடங்கள் உணவு செயல்பாடாக இருந்தாலும் சரி, கடந்த 12 வருடங்களாக கல்வி செயல்பாட்டிலையும் கூட பல அதிபர்கள் எங்களோட பயணித்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் மிகவும் சிறப்பான வெளிப்பாடுகளை மக்கள் மத்தியிலையும் சமூகத்திலையும் கல்வி வலயங்களிலையும் காட்டியிருக்கிறீர்கள். அதற்கு நன்றி. உண்மையில இந்த வெற்றிக்கு காரணமாக என்னுடன் பயணிப்பர் என்று பார்த்தா முக்கியமாக நான் நன்றி கூற வேண்டியது ரூபன், அதோட ரவிசங்கர் எங்களுடைய டெக்னிக்கல் டைரக்டர், மற்றும் எங்களுடைய டாக்குமெண்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லி டாக்டர் ஆதவன். நாங்கள் 4 பேரும் இதை திறமை அதை பலர் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து கூழாக்காமல் நாங்கள் ஒரு 2, 3, 4 பேரை இதை வடிவாக செய்யக்கூடிய இருக்குது. இலங்கை சகல பிரதேசங்கள் இன்றைக்கு திகிலிவேட்டை அதிபர் கேட்டால் அவருக்கே தெரியும். திகிலிவேட்டை என்கிற கிராமத்துல இன்றைக்கு நாங்கள் உலகம் அறிய செய்திருக்கிறோம். முள்ளிப்பொத்தானே உலகம் அறிய செய்திருக்கிறோம். ஒரு காலத்துல கட்டு முறிவை செய்த நாங்கள் வம்மி விட்டுவான் எங்களோட பயணித்தவர்கள் இப்ப இல்லை. அதே மாதிரி சில பாடசாலைகள் எங்களுடன் பயணித்தார்கள், வெற்றி எடுத்தார்கள், தாங்களாகவே இப்ப இந்த சமூக வேலைகளை செய்கிறார்கள் என்பது மிக்க சந்தோஷம். தொடர்ச்சியாக பயணிப்போம். இதை விட வேற யாராவது அதிபர்கள் உங்களுடைய கருத்துக்களை கூற இருந்தா நாங்கள் வளமையாக கூறுவது போல இப்ப இன்னும் ஒரு நாங்க 10:30 மினிட்ஸ் இருக்கிறது. நாங்க ஒவ்வொரு பாடசாலையாக கதைக்கவில்லை. யாராவது பாடசாலைகள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய விருப்பம் என்றால் ரைஸ் பண்ணுங்க கைய. சார், இந்த நேரம் ஒரு சின்ன ஒரு தகவலை நான் சொல்ல விரும்புறேன். ஐயமுட்ட நிறுவனத்தால எமது பாடசாலைக்கு வழங்கப்படுகின்ற திறன் பலகை மிக மிக பயனுள்ளவாறு பயன்படுத்தப்பட்டுள்ள விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேணும். எங்களோட பள்ளிக்கூடத்துல 1ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு வரை பிள்ளைகள் ஒழுங்குமுறையா அதை பயன்படுத்துறதுக்கு கால அட்டவணை தயாரிக்கப்பட்டு எல்லா பாடவாளையும் தமிழ் ஐஎஸ்ஏ வந்து கூட தமிழ் பாடத்தை கூட இதுல படிப்பிக்கலாமா என்று கேட்கிற அளவுக்கு ஆசிரியர்கள் முழுமையாக மனதளவிலே மாறி அந்த திறன் பலகையை சிறப்பாக பயன்படுத்துறதுக்கும்
இப்ப செயற்திட்டம் நடந்து கொண்டிருக்கு சார். இந்த திறன் பலகையின் பயன்பாடு முழுமையாக பள்ளிக்கூடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த பொது இடத்தில் கூற விரும்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். இதுல இந்த திறன் பலகையை பற்றி அதிபர் கூறினபடியா உங்கள் அனைவருக்கும் நாங்கள் இதை சொல்லுகிறோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் சில பாடசாலைகளை தேர்வு செய்து அவர்களை நாங்கள் ஊக்குவிப்பதற்காக இந்த ஸ்மார்ட் போர்ட்ஸை நாங்கள் கொடுப்பதுண்டு. ஐயமுட்டின் செயல்பாடுகளில் திறமையான செயல்பாடுகளை கொண்டு வருவர். அந்த விதத்துல நான் உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அம்பாள்புரம் விவேகானந்தா, பண்டத்தரிப்பு ஜசிந்தா போன்ற பாடசாலைகள் மாதிரி பல பாடசாலை எங்களிடம் எடுத்திருக்கிறார்கள். இந்த வருடமும் 4 பாடசாலைகளுக்கு கொடுக்க இருக்கின்றோம். தொடர்ச்சியாக 3 வருடங்கள் மிகவும் சிறப்பாக பயணித்து பல சாதனைகளை அந்த பிரதேசத்தில் மட்டுமில்லை, மக்களுக்குரிய விழிப்புணர்ச்சி, மாணவர்களுடைய வருகை, பாடசாலையினுடைய கல்வி பெறுபவர்களில் மாற்றம் போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த வருடம் நாங்கள் 4 பாடசாலைகளை தேர்வு செய்திருக்கின்றோம். அதை பற்றிய தகவல்களை நாங்கள் வெகு விரைவில் அறிவிப்போம். ஆனால் தயவு செய்து எந்த ஒரு பலனையும் எதிர்பாராது உங்களுடைய செயல்பாடுகளை 100க்கு மேற்பட்ட 100% நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்படுங்கள். உங்களை அறியாது, உங்களுக்கு தெரியாமலே உங்களை நாங்கள் கௌரவிப்போம். உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களில் தருவோம். ஆனால் இது கிடைப்பதற்காக என்று பயணிப்பவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது. தொடர்ச்சியாக நாங்கள் செய்வோம். நாங்களும் தொடர்ச்சியாக எங்களால் இயலுமானவரை எங்களுடைய குடும்பத்துக்கு முதல் உதவி செய்தான் வெளியில போவோம். அதனுடைய உங்களுக்கு கட்டாயம் இந்த தொடர்ச்சியாக நீங்கள் எங்களோடு பயணிக்கும் போது அதற்குரிய வழியாக திறன் வகுப்பறைகளை நாங்கள் தொடர்ந்து தந்துருப்போம், தொடர்ந்து பயணிப்போம். இதுல அடுத்ததாக அதிபர் உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல இருந்தா, முள்ளிப்புத்தான் அதிபர் ஏதாவது சொல்ல இருக்கா நீங்க சார்? ஓம் சார். இப்போ திறன் வகுப்பறை சார், இப்போ ஏற்கனவே தந்த ஸ்மார்ட் போர்டு சார் கடந்த வாரத்தில் நான் பொருத்தி அதுக்கு ஏற்ற வகையில் ஒழுங்குபடுத்தி இருக்கோம் சார். இப்போ நாளைக்கு ஒரு நாள் மட்டும் வகுப்பறைக்கு அந்த பயன்பாட்டுக்கு விட்ட மாணவர்கள் இப்போ திங்கள்லேருந்து தொடர்ச்சியாக டைம் டேபிள் போட்டு சார் அதுக்கு ஏற்ற ஒழுங்குகளை செய்யணும். மிக்க நன்றி சார். 2 பாவீங்க சார், பிரைமரி மற்றது ஓலெவல் பிள்ளைகள். இப்போ நீங்க அந்த முழு நேரம் அந்த டைம் டேபிளை ஃபுல்லா வச்சிருக்கோம். லாக் புக் கட்டாயம் வச்சிருக்கணும். ரூபனுடைய அந்த ஒரு ஒலி நாடான்னு இருக்குது, ரூபன் அதற்கு அனுப்பி விடுங்க சார். அப்ப சார் அது அதன்படி செய்யுங்க. ஏன்னா எங்களை பொறுத்த மட்டும் ஒரு சாமான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா அதை மூடி வைக்க பிரயோசனம் இல்லை, மேக்சிமம் பாவித்து விட்டு உடையுங்க. அதுதான் நாங்க விரும்புறோம். ஒன்றையும் பாவியாமல் அல்லது பழுதாகி இப்போ மைந்தோதே என்று சொல்லி கம்ப்யூட்டர்ஸ் இந்த பாடசாலையில எல்லாம் கொடுக்கப்பட்டு நான் விஜயம் செய்த போது பல பாடசாலைகள்ல 20, 30, 40 கம்ப்யூட்டர் அப்படியே டெட்டா போய் கிடக்குது என்ற பாவிக்கையில. அது பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா நாங்கள் விரும்புவது எந்த ஒரு திறன் உபகரணங்களாக இருந்தாலும் மேக்சிமம் பாவிங்கோ. பாவி கேட்கதான் அதுல ஏதாவது பிழை வந்தா நாங்கள் உடனடியாக நேரடியாக திருத்துவோம். அதை விட தெரியும் உங்களுக்கு, இந்த திறன் வகுப்பர்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய டெக்னிக்கல் டைரக்டர் ரவிசங்கரனுடைய பல கடுமையான முயற்சியும் எங்களுடைய கனவும் தான் இது. அந்த ஐயமுட்டினுடைய கனவாகத்தான் இந்த திறன் வகுப்பர் உருவாக்கப்பட்டது. அதிலே முக்கியமாக அந்த திறன் வகுப்பர்கள் எல்லாம் எமது தமிழ் பிள்ளைகள், தமிழ் மாணவர்களுக்காக வேண்டே உருவாக்கப்பட்டவை. மற்ற பெரிய பெரிய ஸ்தாபனங்கள்ல வேண்டது நீங்க திருப்பி இன்டர்நெட்ல போய் படிக்கணும். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சுயமாக இன்டர்நெட்ல இல்லாம ஆஃப்லைனா நீங்க படிக்கிறது. உங்களுக்கு யாராவது உங்களுடைய பாடசாலைகளுக்கு தன்னார்வ தொண்டர்கள் அல்லது உங்களுடைய பழைய மாணவர்கள் அல்லது உங்களுடைய சமூகத்தினர் பாடசாலைக்கு திறன் வகுப்பறைகள் தர விரும்பினால், அவர்களை நீங்களும் விரும்பினால் எங்களுடைய திறன் வகுப்பறைகளை நீங்கள் வேணுமென்னா கேட்டா நாங்கள் அதை அவர்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தரலாம். எனிவே தொடர்ச்சியாக யாரா அதிபர் சார்? நான் குண்டசாலை விவேகானந்த பாடசாலை அதிபர் சார். என்னோட நீங்க ஒரு கதைங்க ஓகே சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு இந்த உங்களோட அனுமதி கடிதம் கிடைக்கல சார். முரளி என்ன அந்த கடிதம் ஒன்று பார்த்து நாங்கள் அப்ரூவ் பண்ணி அனுப்பணும். ஓகே, மன்னிச்சுக்கொள்ளுங்க சார். அது நீங்க ஏற்கனவே ரன் பண்றீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு லெட்டர் ஒரு சைன் பண்ணி நான் சொல்ல மாதிரி நம்ம நாங்க சைன் பண்ணி அனுப்பணும். செய்ய நாங்க அப்ரூவ் பண்ணி லெட்டர் வந்து நான் உடனே அனுப்புறேன் சார். ஒரு அப்புறம் எடுங்க, கால் எடுங்க. மன்னிச்சுக்கொள்ளுங்க சார். உடனே ஓகே சார். ஓகே ஓகே சார். மற்றது வேற யாராவது வேற பள்ளிக்கூடம் கலெக்டர்னா கருத்துக்களை சொல்லலாம். இதுல குட்டியபுல அதிபர் இருக்கிறீங்களா சார்? அந்த கிரீன் ஹவுஸ் என்ன மாதிரி சார் எப்ப ஓபன் பண்றீங்களோ அதுக்கு யார கூப்பிடுறீங்க சார்? ஹலோ, சொல்லுங்க சார். பாஸ்கரன் சார். எங்களுக்கு ஐயமுட்டுன் மற்றது ஊராயன் தேவான் அருணாமிஸ்
மயூரன் உமாசனவின் எல்லாருடைய ஒட்டுமொத்த செயற்பாட்டாலேயும் எங்களுக்கு அந்த கிரீன் ஹவுஸின் செயற்பாடு நடந்துருக்கு. என்ன சரி அந்த ஒரு லொக் போடுற வேலை ஒன்று இருக்குதாக்கம். நாங்கள் வார புதன்கிழமை அது ஒரு பொறுப்பேற்கும் நிகழ்வாக அதை செய்கிறதுக்கு நான் ஐஎஸ்ஐட்டை கேட்டிருக்கிறேன். எங்களுடைய வெளியாமலைய கல்வி அல்லது விவசாய ஐஎஸ்ஐட்டை கேட்டிருக்கிறேன். அவரும் வருகிறதாக குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் புதன்கிழமை காலையில அவை அந்த பாட வேலைகளை குழப்பாமல் விழாக்களை வைக்க சொல்லியிருக்கிறபடியால் காலையில 7:30 8:30 அந்த நேரத்துக்குள்ள அந்த விழாவை நாங்கள் செய்யறதுக்கு திட்டமிட்டிருக்கிறோம். ஆரம்ப ஏற்பாடுகள் எல்லாம் நிறைவா செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட பேக்குகள்ல உரபேக்கில் நாங்கள் இதுகள் வச்சிருக்கிற மரக்கண்டுகள். ஆனால் அதுக்கு பிறகு எங்களுக்கு அதை விட மீதுவான அந்த மெட்ட பேக் இன்னும் அந்த மரக்கண்டு வைக்கிற அந்த பேக்கை தந்திருக்கார். அப்போ நாங்கள் ஆரம்ப கட்டமாக நாங்கள் வேலைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்றபடியால் இதுலேயும் நாங்கள் இன்னும் வைக்க இருக்கணுடைய எங்களுக்கு நிறைய செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நன்றியும் இல்லை நீங்கள் ரூவன் சார் நீங்கள் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி அதை பெற்று தந்ததுக்கு மிக்க நன்றி. எதிர்காலத்தில் எங்களுடைய பாடசாலையினுடைய இந்த மரக்கறி தேவைகள் ஐயமுட்டனுக்கான மரக்கறி தேவைகள் எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையே இருக்காது நம்புகிறோம். செய்திருக்கிறோம். அதோட கொம்போஸ் பசலை உற்பத்தியை நாங்கள் அதுக்கு பின்னால் செய்திருக்கிறோம். ஒரு பைக் கொண்டு பிடிச்சி அதுக்குரிய ஒரு கிடங்கு மாதிரி ஒன்று வெட்டி நாங்கள் அதையும் செய்திருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு எங்களுடைய மரக்கரை செய்யக்கூடிய கொம்போஸ் பசலையும் செய்கிற வேலையை துவங்கி இருக்கிறோம். அதனால இதை பெற்று தந்த அனைவருக்கும், குறிப்பாக இதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்கிறோம், எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி சார். நன்றி. இல்லை உங்களுடைய ஒரு வேண்டுகோளும் முயற்சியும் முக்கியம் சார். அதை வடிவாக பயன்படுத்தினீங்கள் என்றால் இந்த பாடசாலைக்கு ஒரு மரக்கறியோட சரியான முறையில் எல்லாத்தையும் ஒன்றா போடாம சார் ஒவ்வொன்றும் விளைச்சல் முடிய மற்றது வரக்கூடிய மாதிரி ஒரே நேரத்தில் நட்டு ஒரு அடியா விளைச்சல் வந்தால் சில அறுவடையெல்லாம் இங்கே பாவிக்கலாம் போகலாம். ஒவ்வொரு பகுதியாக நடுங்க சார். ஒரு பகுதி காய்ச்சி கொண்டிருக்கீங்க, மற்ற பகுதியை தயார்படுத்துங்க, கீரைகளை கூட போடுங்க, அதுகளை செய்யுங்க. மற்ற நிகழ்வை நடத்தி அதுக்கான ஒருங்கான பதிவுகளை போட்டு அந்த நன்கொடையாளருக்கு அதை அனுப்பி கொடுங்க சார். படங்களையும் நன்றி கடிதத்தையும் போடுங்க. மற்ற அவருக்கு யாருக்கு நன்றி சொல்லணுமோ அவரிடம் காய்ச்சி கொடுங்க சார் நேரடியா. என்ன சார் அதை சொல்லிக் கொடுங்க. ஓகே, நன்றி சார். நன்றி நன்றி. இதுல வேற ஏதாவது இதுல செல்வா நகர் டீச்சர் இருக்கீங்களா? ஓம் சார் நானும் ஓன் பண்ண நீங்களும் கழிக்கிறீங்க. வணக்கம் சார். உங்களை 100 வயது சார். உங்களை நான் தேடுது எங்க சார் காணாம போட்டீங்க சார்? நான் ஆரம்பத்துல இருந்து இருக்கிறேன் சார். எங்கட மீட்டிங்ல காணையில தேடி தெரிஞ்சாங்க. சொல்லுங்க சார். சார் எங்கட பள்ளிக்கூடம் அந்த பெயர் மாற்றம் கொண்டு இருக்குது, செல்வானர் வித்யாலயம். இப்ப சார் நாங்கள் அந்த முத்து விழா ஒன்று செய்தனால ஒரு செல்வானர் வித்யாலயம் அதோட பெயரை மாத்தினாங்க சார். அது அதனுடைய பயனாக ஒரு 2 மாடி கட்டிடம் ஒன்று எங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு சார். பெரிய சந்தோஷம். மற்ற அதே வழியில சார் இப்ப அண்மையில ஒரு அமெரிக்க தொண்டு நிறுவனங்கள் இங்கால வாலண்டியர் அடிப்படையில ஆங்கில பாடத்தை கற்பிப்பதற்கு டீச்சர்ஸ் கொஞ்சம் பெறார்கள். அதுல கிளிநொச்சிக்கு 4 பேர் வரை நம்ப நடக்குது. கொஞ்சம் பள்ளிக்கூடங்களை தெரிவு செய்தார்கள் சார். எங்கட பாடசாலை முதலாவது இடம். 2 வருஷமா அமெரிக்கால இருந்து ஒரு வாலண்டியர் 2 வருஷம் நின்று சார் பள்ளிக்கூடத்திலே தங்கி இருந்து ஆங்கிலத்தை கற்பிக்க போறேன். அப்ப அவர்கள் அந்த அமைப்பை தெரிவு செய்து எங்கட பாடசாலையை முதலாவதாக தெரிவு செய்திருக்கிறார்கள். மற்றது காலையில கூட பாடசாலையெல்லாம் நிக்கிறேன் சார். எங்கட பள்ளிக்கூடம் இந்த 4 இதுல மாகாணத்துக்கு போகிறார்கள். இப்ப காலையில குளிசை போட்டிக்கு யாழ்ப்பாணத்துக்கு போனோம். ஒரு டீம் 1 டே டூர் கொண்டு போயிட்டோம். சந்தோஷமா இருக்கு சார். வேற நகர்ப்புற பாடசாலைக்கு இணையாக இந்த கிராமப்புற பாடசாலையும் மாறி இருக்குது. உண்மையா ஐயமுட்டனுடைய பங்கு என்றதை நான் மனந்திறந்து சொல்றேன் சார். நகர்ப்புறங்கள்ல இருந்து இப்ப பிள்ளைகள் இங்க வர்ற அளவுக்கு இருக்கிறேன் சார். நேற்று நான் வகுப்புக்கு போய் ஒரு 10ஆம் ஆண்டு தம்பி ஒரு டவுன் ஸ்கூல்ல இருந்து எங்கட ஸ்கூலுக்கு வந்தேன். இப்ப அவர்கிட்ட கேட்டேன், தம்பி 2-3 நாள் போயிட்டு இந்த மாற்றத்தை அறிகிறேன் சொன்னார் சார். எல்லா பாடங்கள் நடக்குது, டீச்சர்ஸ் நல்லா எங்களோட பழகினம். மற்றது எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறது பெரிய சந்தோஷமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். உண்மையில மற்ற சமூகமும் நிறைய எங்களோட கிட்ட நிக்குது சார். கடந்த காலங்களில் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் போஸ்ட் கொஞ்சம் கூட இருந்தது. இப்ப நாங்கள் வரையறைகளை கொண்டு டீச்சர்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு நிறைவா இருக்குது. உங்களுடைய உண்மையில என்னுடைய இந்த பாடசாலையினுடைய பெரிய வெற்றிக்கு 100% பங்களிக்கிறது சார். எனக்கு தைரியத்தை தந்தது ஐயமுட்டன் தான் சார். என்னோட முதலா வந்தோடனே எனக்கு ஏக்கமா இருந்த சாப்பாடு தான். முதல் பாடசாலைக்கு வந்தோடனே நான் யோசிச்சது இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் எப்படி சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லி அதை கடவுள் சித்தமா ஐயமுட்டோடனே கதவை திறந்து விட்டது. அதனுடைய வெற்றி தான் சார். இன்றைக்கு அந்த பாடசாலை உண்மையில கிளிநொச்சியில இன்றைக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு சார். அந்த அளவுக்கு
தொடர்ந்து பயணிப்போம். மிக்க மிக்க நன்றி சார் உங்களுக்கு. நன்றி சார். அதான் நான் இதுல வார்த்தைகள் இல்லை. எனக்கு நாங்கள் எங்களுடைய சகல பிள்ளைகளையும் நாங்கள் எங்களுடைய சொந்த பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறோம். இல்ல உண்மையில நீங்களோட பள்ளிக்கூடத்துல சார் பெரிய ஒரு நிர்வாக மாற்றம் என்ன முதல்ல அந்த புள்ளி வரதை வச்சுதான் சந்தோஷப்பட்டான் சார். ஒரு 50 விதத்தால அந்த நிர்வாகத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இப்ப புதுசா வந்து டீச்சரும் அதை சரியா உள்வாங்கி சரியா சரிங்க சார். ஐயமூட்டும் திட்டம் 100% சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கு சார். அதே பயணத்தை கொண்டு நீங்க மற்ற எதிர்காலத்துல உங்களோட பள்ளிக்கூடத்துக்கான சில கௌரவங்களை நாங்கள் செய்வோம் சார். ராஜனாங்க சார் அதனையும் செய்வோம் சார். நன்றி சார். சார் அந்த டேட்டா போய் காய்ச்சினீங்களா ஒரு பார்த்துனீங்களா? என்ன டீச்சர்ஸ் கதைச்சிட்டேன் சார். முதல் நாள் தான் எக்ஸாம் முடியுது, அடுத்த நாள் செய்வேன் சார். ஓகே இருக்கு சார். அப்ப அந்த புதன்கிழமை சரிதான் 6ஆம் தேதி. அதாவது வடமாகாணத்துக்குரிய ஐயமுட்டனுடைய 4வது ஆண்டு நிகழ்வு வந்து கிள்ளச்சி செல்வா நகர் பாடசாலையில நடக்கும். ஓகே சார். ஓகே, சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி. மற்றது வேறாவூர் அதிபர் மேடம் கைதூக்கி இருக்கிறீங்க. வணக்கம் அன்பினிய முரளியண்ணா, ரூபண்ணா மற்றும் அன்பினிய சகோதர அதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய பாடசாலையில் ஐயமுட்டன் செயற்பாட்டின் வெற்றியை 3ஆம் தேதி 7ஆம் மாதம் 3ஆம் தேதி எங்களுடைய பாடசாலையின் 59வது ஆண்டு நிறைவும் பரிசளிப்பு விழாவின் போதும் மிக சிறப்பாக கொண்டாடினோம். உண்மையாக வலய கல்வி பண்பாடாக எங்களுக்கு வந்திருக்கின்ற மதிப்புக்கு வேண்டுகூறிய ரவி சார் வந்திருந்தார், பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். அவர் ஐயமுட்டன் செயற்பாட்டின் வெற்றியை பற்றி பாராட்டியிருந்தார், நன்றியும் தெரிவித்திருந்தார். எங்களுக்கு மிகவும் பெருமதியான அந்த செயற்பாட்டை முன்னெடுக்க ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிற அனைவருக்கு நன்றி கூறுவதுடன் எங்களுடைய பாடசாலையில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஹாக்கி அணியினர் நாளைய தினம் மாகாண மட்டத்தில் போட்டிக்காக களமிறங்குகின்றார்கள். இது எங்களுடைய அறிமுக விளையாட்டு. தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலையில் 94% உயர்தர சித்தி ஒரு பெஞ்ச் மார்க் வைத்திருக்கின்றார்கள் எங்களுடைய மாணவர்கள். இந்த வெற்றிக்கெல்லாம் எங்களுடைய ஐயமுட்டன் எங்களுடைய சகோதரர்கள் ஒரு பங்குதாரர்களாக இருக்கின்றார்கள், எங்களுடன் கூட இருக்கின்றனர். தன்னம்பிக்கையுடன் நாங்கள் பயணிக்கின்றோம். பாடசாலைக்கு எங்களுடைய கோயில் தலைவர் நேற்று வந்திருந்தார். எங்களுக்கு தேவையான உதவிகளை அனைத்தையுமே பழைய மாணவர்களும் சமூகமும் இணைந்து எங்களுக்கு வழங்கி இருந்தார்கள். நாங்கள் எந்த ஒரு உழைப்பும் செய்யாமல், அதாவது நாங்கள் வரவேற்றது மாத்திரமே, மற்றது அனைத்து செயற்பாடுகளையும் எங்களுடைய சமூகம் செய்திருந்தது. இந்த சமூகம் எங்களுடன் ஊடாடுகின்ற சமூகத்தின் பாடசாலையாக இயங்குவதற்கு எங்களுடைய இந்த ஐயமுட்டன் செயற்பாட்டின் வெற்றி ஒத்துழைப்பு நல்கி இருக்கின்றது என்பதனை கூறி நன்றி கூறுகின்றேன். இந்த எங்களுக்காக இந்த நிதியுதவியை வழங்குவது மாத்திரமில்லாமல் எங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக முரளியண்ணா, ரூபண்ணா, இந்த நேரம் எடுத்தாலும் எங்களுக்கு ஊக்குதல் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய அர்த்தமுள்ள இந்த செயற்பாட்டுக்கும் நீண்ட ஆயுளுடன் சிறப்பாக வாழ வாழ்த்தி என்னுடைய இந்த கருத்தை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி சுதாரி மேடம். உண்மையில நாங்கள் எங்களுடைய நோக்கம் வந்து ஒவ்வொரு பாடசாலைகளையும் தன்னிறைவாக்கி அவர்கள் சொந்த காலில் நடக்கும் போது நாங்கள் இன்னொரு பாடசாலையை உள்வாங்குவது தான் எங்களுடைய வேலை திட்டம். அப்ப அந்த டார்கெட்டை நீங்கள் மறக்கக்கூடாது. என்னண்டா, நாங்கள் ஒரு பாடசாலையை ஆரம்பித்து அந்த பாடசாலை 3 வருடம் 4 வருடம் என்று வரைக்கும் தன்னிறைவாகி அவர்கள் சொந்தமாக இயங்குவோடும். ஆனால் ஐயமுட்டன் செயல்பாடுகள் நடக்கும். அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ச்சியா இன்னும் உங்களை போல இன்னொரு பாடசாலையை எடுப்போம். அதுலேயும் உங்களுடைய உதவியைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சிறந்த ஒரு பாடசாலையை, அண்மித்த பாடசாலையில் உங்களால் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பாடசாலையில் தெரிவு செய்து எங்களுக்கு நீங்கள் ஒரு ரெக்கமெண்டேஷன் தந்தீங்களா இருந்தால், முன்மொழிந்தீர்களா இருந்தால் நாங்கள் அந்த பாடசாலைகளை ஒரு உள்வாங்கலாம். அப்ப அந்த விதத்துல உங்களுடைய வளர்ச்சியும் உங்கள் மூலமாக இன்னொரு பாடசாலையின் வளர்ச்சியையும் இந்த 4வது வருட ஆரம்பத்தில் எதிர்பார்க்கிறோம். அப்ப நீங்கள் தன்னிறைவு அடைந்த பிறகுதான் மற்ற பாடசாலைகளை செய்யணும் இல்லை, நீங்கள் செய்து கொண்டிருக்கே எங்களுக்கு சொல்லலாம் சில பாடசாலைகளை, அதையும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ணுகிற பாடசாலைகள் எந்த விதத்திலும் ஒரு பிழை இல்லாமல் அந்த பாடசாலை உங்களால மேனேஜ் பண்ணக்கூடியதா இருக்கும் என்று சொன்னா தான் நீங்க செலக்ட் பண்ணணும். சரிதானே? நன்றி சுதாரி மேடம்.
தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு சிறந்த ஒரு வேலைக்கல்வி பணிப்பாளரும் வந்திருக்கிறார் ரவி தினகரன் சார். எங்களுடன் கடந்த 10 வருஷத்துக்கு மேலாக எங்களுடன் பயணிப்பவர். அவருக்கு எங்களுடைய பற்றி சகல கல்வியிலிருந்து ஐயமுட்டும் செயற்பாடு சகலம் எல்லாம் தெரியும். ஆகவே அது எங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு இன்னும் ஒரு வளர்ச்சிக்கான இன்னொரு உதவியா இருக்கு. அடுத்ததாக யாராவது அதிபர் கேண்டி கிழமைகள் அதிபர் அல்லது பசர அதிபர் யாராவது இருந்தா கதைக்கலாம். நான் கிளிநொச்சி விவேகானந்தா பிரின்சிபல் கதைக்கிறேன். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஐயமுற்றும் வாரம் தொடர்பாக ஒரு சில கருத்துக்களை பதிவிடலாமா என்று நினைக்கிறேன். கட்டாயம் தேவையான. இப்ப 4 வருடங்களை ஒரு திட்டம் நிறைவு செய்திருப்பது என்பது மிகப்பெரியதொரு வெற்றி. ஏனென்றால் இது ஒரு சாதாரண திட்டம் அல்ல. இப்ப நாங்க சாதாரணமா எங்களுடைய அரசு ரீதியாக கல்வி சுற்றுநிறுவனங்களுக்கு கூடாக வருகின்ற திட்டங்கள் கூட நீண்ட பயனுறுதித்தன்மை வாய்ந்த அல்லது நிலைபெற்றான ஒரு சஸ்டைனபிளான திட்டமாக இருப்பதற்கு பல சவால்கள் எதிர்கொள்ளப்படுகிறது. அந்த வகையில 3 வருடங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்கிற நாங்கள் இந்த 3வது வருடத்தை ஒரு குறிப்பிட்ட வாரம், இப்ப நீங்கள் மாதத்தில் ஏதோ ஒரு வாரத்தை ஒதுக்குமாறு கூறியிருக்கிறீர்கள். அந்த வாரத்தை ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாரமாக ஒதுக்கினால் அல்லது அந்த வாரத்துக்குரிய 5 நாட்களிலும் 5 நாட்களை வெவ்வேறு தலைப்புகளின் கீழ் செய்வதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து ஒட்டுமொத்தமாக அந்த வாரத்துக்குரிய இந்த 4வது வருடத்தில் இப்ப ஒவ்வொரு தினங்களும் வருகின்ற போது, உதாரணமாக சமுத்திர தினம் என்றால் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தொனிப்பொருள் இருப்பது போல இந்த வருடத்துக்கான ஐயமுற்றும் வாரத்துக்கான தொனிப்பொருள் ஒன்றினை விசேடமாக கூறி எல்லோருடைய ஆலோசனைகளிலும் அந்த 5 நாட்களும் ஒவ்வொரு நாட்கள் இப்ப நீங்கள் சொன்ன விடயங்களிலிருந்து நான் நினைக்கிறேன் ஒரு நாளை சமூக விழிப்புணர்வு நாளாகவும், இன்னொரு நாளை மாணவர் வீட்டு தோட்டம் செய்கின்ற நாளாகவும், இன்னொரு நாளை மாணவர்களுக்கான விழுமிய செயற்பாடுகளுக்கான நாளாகவும், இன்னொரு நாளை போட்டிகளுக்கான நாளாகவும், இன்னொரு நாளை நிறைவு நாள் மர நடிகையோடு ஒரு நிறைவு நிகழ்வு ஒன்றினை ஒரு 45 நிமிடங்கள் உள்ளடக்கி அவரான ஏதாவது ஒன்றை ஒரு அடையாளப்படுத்தலாக செய்து அவ்வாறாக செய்கின்ற நிகழ்வுகளின் தொகுப்பை எங்களுடைய அந்த இலங்கையில இந்த திட்டத்தில் இணைந்திருக்கின்ற எல்லா பாடசாலைகளின் தொகுப்பை ஒரு மேகசீனாக சரி அவ்வாறாக வெளியிடலாமா அல்லது எதிர்காலத்தில் இதனை நடைமுறைப்படுத்தலாமான்னு சிந்திச்சா நல்லம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா சில விடயங்கள் ஆவணப்படுத்தப்பட்டு அவ்வாறாக வெளியிடப்படுகின்ற போது அது சற்று பெறுமதி அதிகரித்தவையாக இருக்க முடியும். மற்றது ஒரு ஒத்துணர்வு தன்மை அல்லது ஒரு எல்லோருடைய செயற்பாடுகளும் ஒரு இடத்துல இருக்கின்ற தன்மை காணப்படும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல முன்வைக்கிறேன். அதே நேரம் இன்னொரு கருத்தையும் சொல்லலாம். நாங்கள் இந்த நீண்ட பயணத்திலே பல நண்பர்களை பெற்றிருக்கிறோம். அதற்கு ஐயமுற்றும் துணையாக இருந்திருக்கிறது என்பதனை என்னால் அறியக்கூடியதாக இருக்கிறது. கடந்த மாதத்தில் கூட நான் வவுனியா தெற்கு வலயத்துக்கு அங்கே இருக்கின்ற அதிபர்களுக்கான ஒரு செயலமர்வுக்கு வளவாளராக சென்றிருந்தேன். உண்மையில் அங்கு எல்லோரும் புதியவர்களாக இருப்பார் என சென்று நான் கதைத்த போது பல அதிபர்கள் எனக்கு சொன்னார்கள், உங்களுக்கு தெரியும் மிஸ், ஐயமுற்றும்ல நாங்க இருக்கிறோம், நீங்களும் இருக்கிறீங்கள் அப்படி என்று. அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் எங்களுக்கு எவ்வளவுக்கு ஒரு சிநேகபூர்வ தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறதோ அவ்வாறாக இத்தனை பாடசாலைகளும் இணைந்த ஒரு மேகசின் அல்லது அப்படி ஏதாவது நாங்கள் பெரிய செலவில்லாமல் அவ்வாறாக வெளியிட்டால் அது எல்லா பாடசாலைகளுக்கும் ஒரு சிறந்த ஆவணப்படுத்தலாகவும் இருக்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்கிறது. இது கட்டாயம் என்பது அல்ல. இந்த வருடத்தில் அடுத்த வருடத்திலேனும் நாங்கள் இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் உங்களுடைய வழிப்படுத்தலே பயணிக்கின்றோம். நீங்கள் சொல்வது போல நாங்கள் நீண்ட காலமாக நிதியில குறைவாக நிதியை பயன்படுத்தவில்லை என்றாலும் கூட ஒவ்வொரு கூட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு தடவையும் அல்லது ஒவ்வொரு முறை தொடர்பாடலினூடாகவும் நீங்கள் சொல்லுகின்ற சில விடயங்களை நாங்கள் செயல் வடிவம் கொடுத்து அதற்கு வித்தியாசமான வடிவம் கொடுத்து புத்தக சிந்தனையோடு நடைமுறைப்படுத்துவதனால் வெற்றி காண்கின்றோம், சாதிக்கிறோம் என்பதுதான் உண்மையினை இந்த இடத்திலே தெரிவித்து மீளவும் உங்களுடைய இந்த சமூக நல செயற்பாட்டுக்காக கடவுள் ஆசி வேண்டி நன்றியை கூறுகிறேன். நன்றி ஜெயமிஸ். உங்களுடைய கருத்துகள் எப்பவுமே ஆக்கப்பூர்வம் மட்டுமில்லை, எங்களுக்குமே ஒரு தேவையான அறிவுரை. ஏனென்றால் நாங்கள் நானும் ரூபனும் ஆஸ்திரேலியா, இப்போ நானே ஆஸ்திரேலியாவில் 30 வருடத்துக்கு மேலாக வாழ்கிறேன். ரூபனும் கிட்டத்தட்ட நியூசிலாந்து பேருந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லி அவரும் 20 வருஷங்களுக்கு கூட 25 வருஷமாக வரும். இப்போ எங்களுடைய பார்வை ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கண்ணோட்டத்தில் எங்களுடைய பார்வைகள் இருக்கும். ஏன்னா எங்களுடைய பிள்ளைகள் இங்கு எவ்வாறு பாடசாலை போகிறாரு வருகிறாரு.
ஆனா நான் உங்களுக்கு தெரியும் என்னால என்னுடைய வார்த்தைகள்லயே இத்தனையோ பாடசாலை என்ற பெயர்களை நான் இலங்கையில மட்டுமில்லை உலகம் முழுக்க பதிவு செய்திருக்கிறேன். கனடாவிலும் சரி, யூகேலையும் சரி. அதால எங்களுடைய கிராமங்கள் எல்லாம் பலருடைய வீடுகளில் சொல்லப்படுகிற அளவுக்கு நாங்கள் வெளிநாடுகளில் சொன்னாலும் உங்களுடைய அந்த அனுபவ ரீதியான அதிபர்களுக்குரிய அனுபவ ரீதியான ஆக்கப்பூர்வமான கருத்துகள் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. இன்றைக்கு நீங்கள் சொன்ன நல்ல விடயங்கள், அதாவது அந்த வாரம் என்பதை நாங்கள் ஒரு தொனிப்பொருள் என்றதிலேயும் அந்த ஒரு தொனிப்பொருளின் கீழ் 5ஆக பிரித்து அந்த 5 நாளையும் ஒவ்வொரு தொனிப்பொருளுக்கான ஒரு நாளாக செய்து அவ்வளவையும் நாங்கள் மாணவர்களை ஊக்குவித்து ஒவ்வொரு வகுப்புகளாக பிரித்து அந்த பிரித்த வகுப்புகளை வைத்து ஆவணப்படுத்தி அதை ஒரு மேகசீனாக அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு வெளிப்பாடாக கொண்டு வந்து அதை நாங்கள் ஒருமித்த வெளிப்பாடாக வெளிப்படவோடும் என்று சொல்லி நீங்க சொன்ன கருத்தை நான் 100% ஏற்கிறேன். நான் இருக்கா உங்களோட நேரடியாக உங்களோட கதைப்பம் நானும் ரூபனும் இருக்கேன். இதுல ரூபன் உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. நாங்கள் என்னமே இப்ப ஆரம்பம் தான், எங்களுக்கு இன்னும் 4-5 கிழமை இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த செயல்பாடை நாங்கள் இந்த வருடமே அமல்படுத்துவதில் எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஆரம்பித்து வைத்த நல்ல கருத்துக்களை உங்களுடைய தலைமையிலே கூட நான் உங்களிடம் இருந்து அறிவுரையாக எடுத்து செய்ய விரும்புகிறேன். ரூபன், அதை ஒரு நீங்களும் உண்மையில நல்ல கருத்து உண்டு. மேடம் சொன்ன கருத்து உண்மையில ஒரு நல்ல வித்தியாசம். இப்ப நாங்க இதுல என்ன செய்வோம்டா, இது ஒரு 2 நாளைக்கு ஓப்பனா விடுவோம். இந்த கருத்தை எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க ஒரு பதிவா அனுப்புங்க. என்ன தொனிப்பொருள்ல இந்த 4வது ஆண்டை முன்னெடுப்போம். அந்த தொனிப்பொருளுக்கு ஒரு அர்த்தமுள்ள பேருண்டா வைப்போம். என்ன இப்ப நாங்க போன முறை சொன்னோம், கை கொடுக்கும் சமுதாயத்தை நோக்கிய பயணத்தில் ஐயமுற்றோன். இந்த வருஷம் இன்னொரு தொனிப்பொருள்ல இந்த ஆண்டை முன்னெடுப்போம். 4ஆம் ஆண்டுக்குரிய பேர் சூட்டு விட மாதிரி பார்ப்போம். 4வது ஆண்டு என்ன இலக்குக்காக என்ன பேரை பாய்ப்போம். ஒரு சமூக விழிப்புணர்வோடையும் இருக்க வேணும், ஒரு உணர்வு ரீதியான இருக்கணும். அதுல இருந்து இப்ப மேடம் சொன்ன மாதிரி அந்த ஒரு வாரத்தை நாங்க 5ஆ பிரிப்போம். ஏனென்றா அது தெளிவுபடுத்தலா இருக்கு. உண்மையில இந்த சம்பந்தமான பதிவுகளை நீங்கள் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில அனுப்புங்க. அப்ப நாங்கள் அதுல பதிவுகள் எடுத்து நாங்கள் உங்களோட கதைக்கெல்லாம் நானும் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணி போட்டு என்ன குரூப்ல போட்டீங்கன்னா அப்புறம் பார்க்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்புறம் நாங்கள் அதை சமரையாக்கி போட்டு அதே ஒரு பதிவா நாங்கள் இதுல போடுறோம். இந்த தலைப்புகளை இந்த எண்ணக்கருவுக்களை இந்த ஐயமுடனுடைய 4வது வார செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட இருக்குது. அப்புறம் நீங்க அதுல தர பதிவுகளை நாங்க டாக்குமெண்ட் பண்ணுவோம். இப்போ டாக்டர் ஆதவன் இருக்காருங்கள்ட்ட டாக்குமெண்ட் பண்ணி ஒரு இபுக்கா வெளிக்கிடுவோம். இல்ல எங்களோட வெப்சைட் ஒன்றே போடலாம். ஐயமுடைய வெப்சைட் இருக்கு. அப்ப எங்களோட வெப்சைட்ல லோட் பண்ணினா கூட காலங்காலமா அது இருக்கும். அப்ப உண்மையில நல்ல ஒரு கருத்து, உண்மையில வரவேற்கிறோம். இதே மாதிரி அதாவது எங்களை விட நீங்களும் ஆழமா கூடினாக்கள், அனுபவம் கூடினாக்கள். நாங்கள் உங்கள்ட்ட இருந்தா கணக்க விஷயங்களை நாங்களும் படிக்கிறோம். அப்ப உண்மையான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்க நாங்கள் அதை உள்வாங்கி நாங்க அதுக்கேற்ற மாதிரி எங்களோட செயற்பாட்டை இதோட கொடுப்போம். நாங்க எல்லாரும் சேர்ந்து கதைச்சு இப்ப நாங்க சொல்றோம் நீங்க செய்யணும் மட்டும் இல்லை, நீங்களும் சொல்லுங்க, நாங்களும் கதைப்போம், ஒரு சரியான வழியில பயணிப்போம். உங்களோட பாராட்டுக்கள். மற்ற அதிபர்மாரும் உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு நேர அனுப்புங்க. என்ன துணைப்பொருளை பாய்ப்போம், என்ன கருத்துக்களை கொண்டு போவோம், ஒரு வாரம் சேர்ப்போம். அதாவது நீங்க பாடசாலை கற்றல் செயற்பாட்டை பழுதாக்க வேண்டாம், பாடசாலை மற்ற நிகழ்வுகளை பழுதாக்க வேண்டாம். மேலதிகமாக உங்களுக்கு என்ன செய்ய முடியும், இந்த என்ன மாதிரி செய்யலாம் என்ற கருத்தை நீங்க சொல்லுங்க, நாங்க செய்வோம். ரூபன், அதுக்கு ஒரு டேட் வந்து கூட வார வெனிஸ்டே கிடையில எடுக்கும். வார வெனிஸ்டேக்குள்ள தாங்க. திங்கள் 3 நாள் வார வெனிஸ்டே பின்னேரம் 5 மணிக்குள்ள நீங்க கருத்துக்களை பதிவீங்களா, அதுல இருந்து நாங்க ஒரு முடிவெடுத்து நாங்க அறிவிக்கிறோம். இதுல 2 மாதிரியும் செய்யலாம். இதுல 2 மாதிரியும் செய்யலாம். ஒவ்வொரு பாடசாலைகளும் தாங்களே ஒரு தொனிப்பொருளை எடுத்து அந்த தொனிப்பொருளை 5ஆ பிரித்தும் செய்யலாம். அல்லது எல்லாருக்கும் கொமனா கொடுக்குறோம். நல்ல மண்ண கொமனா கொடுத்து எனக்கு வார வெனிஸ்டே கடையில தாங்க. நாங்க வெனிஸ்டே தேர்ஸ்டே சொல்ற மாதிரி இருக்கணும். தேர்ஸ்டே நாங்க பப்ளிசிட்டி பண்றோம், அறிவிக்கிறோம். நீங்க எங்களுக்கு தனிப்பட்ட முறையில போடுங்க. குரூப்ல கொமெண்டா போடாமல் தனியா அனுப்புங்க. நான் முறையில நானும் கதைச்சு நாங்க கொமெண்ட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு இருப்போம். நன்றி. இதுல நேரம் கருதி இல்லாட்டி நாங்கள் இதுல எல்லாரோடையும் கதைக்கலாம். ஆனா நேரம் கருதி நாங்கள் இதை முடிக்க விரும்புகிறோம். ஏனென்றா உங்களுடைய நாளாந்த செயல்பாடுகளை நாங்கள் எந்த இடர்வு செய்யக்கூடாது. எனவே இணைந்து ஆக்கபூர்வமான கருத்துகளையும் அன்பான வார்த்தைகளையும் எங்களுக்கு சொன்ன அனைத்து அதிபர்களுக்கும் உண்மையில இதயபூர்வமாக நான் நன்றியும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நீங்கள் பேஸ் பண்ணுகின்ற சவால்களுக்கு எங்களாலான ஐயமுற்றின் குழுமம் சார்பான உதவிகளை தொடர்ந்து செய்வோம் என்று கூறி ரூபனிடம் இதை விடுகிறேன். அதோட நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி முரளி அண்ணா. சார் சொல்லுங்க இருக்கா. மடுசீமா முத்துக்குமார் சார். ஆமா சார் எங்களுக்கு நான் நேற்று வீட்டுக்கு போனேன் சார். அங்க கவரேஜ் இல்லை சார். நான் வேற ஒரு இடத்துக்கு வந்து தான் சார் பேசுறேன் இப்ப. ஓகே
சார் குறிப்பிட்ட டைமுக்கு வர முடியாமைக்கு மன்னிக்கணும் சார். மற்றவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன். எனக்காக மற்றவங்க டைம் வேஸ்ட் ஆகுது. ஐஎம்பிட்டூன் செயல்பாடுகள் பாடசாலையில சிறந்த முறையில் நடக்குது சார். குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஸ்மார்ட் போர்டுக்கு ஓய்வே இல்லை சார். இந்த 8 பாட வேலை பயன்படுத்துறாங்க. முடியாதவங்க சாட்டர்டே சண்டேஸ் அவங்க டைமை போட்டு எடுக்கிறாங்க சார். அது உண்டாவது. மற்றது இந்த ஐஎம்பிட்டூன் சாப்பாடு வேலை திட்டம் மிகவும் சிறப்பாக இயங்குது சார். உண்மையிலே இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி காரணமாக காலையிலே 6 மணிக்கு புறப்பட்டு ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து வர பிள்ளைலாம் காலையில சாப்பிடாம வந்து பாடசாலையில் கொடுக்குற சாப்பாடை வந்து மிகவும் மனம் உவர்ந்து சாப்பிடுறாங்க சார். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சார், ஈவினிங் கிளாஸ் செய்கின்ற அநேகமாக விளையாட்டு போட்டியில் ஈடுபடுகின்ற, தமிழ் தின போட்டியில பங்கு பெற்றுகின்ற O level A level கிளாஸ் பிள்ளைகள், அவங்க படிப்பிக்கிற டீச்சர்ஸ் எல்லாருமே சார் அதுல பங்கு பெற்று அவங்களும் ஒரு வேலை சாப்பிடுறாங்க சார். மிக சந்தோஷமாக இருக்குது சார். நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பயணிப்போம். உங்களுடைய சவால்கள் என்னென்றாலும் எங்களோட சேர்ந்து உடனடியாக கதையுங்க. எங்கேயாவது இஷ்யூ வேண்டா உடனடியாக அதுக்குரிய அதுல நீங்கள் அந்த சவாலில் நீங்கள் எதிர்நோக்க எங்களையும் சேர்த்து எதிர்நோக்குங்க. நாங்களும் சேர்ந்து அந்த சவாலை எடுத்து தொடர்ந்து பயணிப்போம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. மீட்டிங்கை எண்டு கொண்டோம். உண்மையில இந்த நேரத்தில் இணைந்து கொண்ட எல்லோருக்கும் மனதிறந்த நன்றிகள். குறிப்பாக 3 ஆண்டுகள் மிக கடினமான பாதையை கடந்து இனி மகிழ்வான ஒரு நேரான பாதைக்கு வந்திருக்கிறோம். 4வது ஆண்டு மிகவும் இனத்திறனாக செய்தவங்களுடைய தயவான ஒத்துழைப்பையும் வேண்டிக் கொண்டு இந்த 4வது ஆண்டில் அடி எடுத்து வைக்கிறோம். இணைந்து கொண்ட எல்லோருக்கும் மனதிறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்தோட இந்த நிகழ்வை நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். நன்றியில இருக்கும். இதுல முடிக்காமல் ஒரே ஒரு இது, நான் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் ஒரு 1 மாதம் நிற்பேன் நான். அப்ப உங்களுடைய பாடசாலைகள்ல 7 இருந்தால் நான் ஒரு டேட்டை தாங்க, நான் 7 மண்டா உங்களோட பாடசாலை விஜயம் செய்கிறேன். நான் எந்த விதமான ஒரு என்னை உங்களுடைய வீட்டில் ஒரு மெம்பராக யோசிச்சு சும்மா எந்த ஒரு விதமான செலவும் இல்லாமல் நான் ஒரு காசும் செலவழிக்கக்கூடாது. ஒன்று நாங்கள் வர்றதுக்காக வந்து. 2வது உங்களுடைய பாடசாலை நேரத்தையும் வீணாக்கக்கூடாது. நாங்கள் வந்து உங்களோட பாடசாலைக்கு வந்து எல்லா மாணவர்களையும் உங்களை வந்து பார்க்குற மட்டும்தான். அதனுடைய தயவு செய்து நான் வர விரும்புகிறோம். முந்தி நாங்கள் சொல்கிற விரும்புகிறேன் இல்லை, ரூபன் வர்றது சொல்கிறதே இல்லைன்னா வந்தால் நீங்கள் தேவையில்லாம மாலையை போடுவீங்கன்னு. ஆனால் மாலையில் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கிறோம். ஆனால் நாங்கள் வந்து உங்களை எல்லாரையும் பார்க்க விரும்புகிறோம். அதனுடைய அந்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் அந்த 2 வீக்ஸ் நிற்பேன் நான். அந்த 4 வீக்ஸ் நிற்போம். அதில் கட்டாயம் உங்களை எல்லாரிடம் 7 மாணவர்களை போன முறை என்னால் மலைய பாடசாலை பாடசாலை வர முடியாது போயிட்டு இந்த முறை கட்டாயம் பெறுவேன். நன்றி எல்லாருக்குமே. நன்றி. ஓகே, நன்றியா.